السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே ஷியா பயங்கரவாதம் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே சில முக்கியமான விஷயங்கள் மனம் திறந்து பேசப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். இன்று எல்லோருக்கும் தெரியும், சிரியாவிலே ஹலப் பகுதி மிகவும் பயங்கரமான முறையில் பாதிப்புக்குள்ளாகி பயங்கரமான ஒரு இனப்படுகொலையை என்ன செய்கிறது, அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த செய்திகள் இரண்டு விதமாக வந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? ஹலப் மக்கள் தான். அது யார் செய்கிறார்கள், எவர்கள் செய்கிறார்கள் என்பது இரண்டாவது அம்சம். ஆனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் ஹலப் மக்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதிலே அதாவது ரஷ்யாவுடைய மீடியாக்கள், அதே போல் ஈரானுடைய பிரஸ் டிவி போன்ற மீடியாக்கள் சொல்லுகின்ற செய்திகள் ஒரு விதமாக இருக்கிறது. அதே போல் நம்ம வளமையாக பார்க்கக்கூடிய பிபிசி, CNN, அதே போல் அல் ஜசீரா, ABC இது போன்ற அந்த செய்தி ஸ்தாபனங்களுடைய செய்திகள் ஒரு மாதிரி இருப்பதையும், ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாக்களுடைய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் இது கடைசி செய்தி என்கின்ற அமைப்பில் நிறைய வீடியோக்களும் எழுத்துக்களும் வரக்கூடிய நிலைமை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே பொதுவாக நாங்கள் அந்த செய்திகளை பார்க்கிற நேரத்தில் என்ன பெரும்பாலும் எங்கள் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் என்றால், பெரும்பாலும் சவுதி அரேபியாவுக்கு ஏசுறது, இதுதான் நாங்கள் ஹலப் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பெரும்பாலானவர்கள் செய்கிற வேலை. என்ன செய்ய, அரசாங்கம் ஒன்று இருந்து வேலையே இல்லை அப்படி என்று நம்ம இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஏசக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எங்கள் அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போது இப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது, சரி அரபுலகத்துக்கு வக்காலத்து வாங்கத்தான் இப்போ இந்த தலைப்பை என்ன செஞ்சுக்குது, போடப்பட்டிருக்குது அப்படின்னு நினைத்து விட வேண்டாம். இன்றைக்கு நான் பேச நினைக்கக்கூடிய விஷயம், சவுதி அரேபியா சரியான முறையில் பங்களிப்பு செய்ததா, அல்லது ஏன் பங்களிப்பு செய்யவில்லை, அல்லது இந்த போருக்கு பின்னால் சவுதியுடைய லாபங்கள் இருக்கிறதா இல்லையா, அல்லது கத்தாருடைய லாபங்கள் இருக்கிறதா இல்லையா, இது போன்ற விஷயங்கள் இங்கே பேச வரவில்லை. அதை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. அதில் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு உண்டு. இருந்தாலும் கூட அப்படி பேசுகிற நேரத்தில் பெரும்பாலும் ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள். என்ன முத்திரை குத்தி விடுவார்கள் என்று சொன்னால், நம்ம வெளிநாட்டில் இருப்போம் என்று சொன்னால், இங்கே இல்லாமல் சொந்த ஊரில் இருப்போம் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், வெளிநாட்டிலேருந்து பணம் வருகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். இங்கே இருந்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை பற்றி பேசவில்லை. அதை பற்றி இங்கே அவர்கள் சரியாக நடக்கிறார்களா பிழையா, ஏன் உதவி செய்யவில்லை, அந்த நியாயங்கள் அவநியாயங்கள் எதையும் நான் இங்கே பேச வரவில்லை. ஆனால் மிக ஒரு கவலையான ஒரு விஷயம் நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அரபு நாடுகள் சம்பந்தமான குறைகள் பேசக்கூடிய, விமர்சனங்கள் பேசக்கூடிய சஞ்சிகைகள், அமைப்புகள், தனிப்பட்ட நபர்கள், அதுவும் சவுதி அரேபியாவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வெளியே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நேரத்தில் உண்மையிலேயே நேர்மையானவர்களாக இருந்தால் இன்னொன்றையும் சேர்த்து பேச வேண்டும். அதை பேசுவதில்லை என்பதுதான் இதில் ஏதோ இருக்கிறது என்ற கேள்வியை என்ன செய்கிறது, வலுப்படுத்துகிறது. என்ன பேச வேண்டும்? அரபு நாடுகளுடைய பங்களிப்பு இல்லை இந்த ஹலப் பிரச்சனையில், இவர்கள் எந்த விதமான உதவிகரமும் நீட்டுகிறார்கள் இல்லை, மக்கள் படுகொலையிலேயே இருக்கிறார்கள், பெரியோர் எஜெண்டா இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது, இது அமெரிக்கா ரஷ்யாவுடைய எஜெண்டா தான், இது போன்றவைகளெல்லாம் பேசக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவர்கள் பக்கம் அவர்கள் நியாயம் இருக்கிறது கருதினால், அவர்கள் உண்மையிலே நியாயமானவர்களாக இருந்தால் இன்னொன்றையும் சேர்த்து பேச வேண்டும். ஆனால் அவர்கள் பேசுவதை காண முடியவில்லை. எந்த அளவுக்கெல்லாம் கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ, எந்த அளவுக்கெல்லாம் தரந்தாழ்த்தி பேச முடியுமோ, யூத கைக்கூலிகள் என்று சொல்ல முடியுமோ, இன்னும் என்னென்னதெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இன்னொரு அம்சத்தை பேச வேண்டும். அது என்ன ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெளிவாக தெரியும், இன்று சிரியாவிலே பஷார் அல் அசதுக்கு ஆதரவாக களம் இறங்க இருக்கக்கூடிய ஒரு நாடு இது.
ஈரான். பஷார் அல் அசதுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அதை நான் சொல்லித்தான் அவர்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பகிரங்கமாக தெளிவாக குறிப்பாக இந்த 2 நாளைக்கு முன்னால் கூட ஹசன் ரௌஹானி அவர்கள், அதாவது ஈரான் ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய படை அங்கே இருப்பதும் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் அதாவது படை ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் முழு உதவியும் நாங்கள் வழங்க என்ன செய்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம், வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று தெளிவாக அறிவித்த அறிவிப்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நேர்மையானவர்கள் ஆக அவர்கள் இருந்தால் 2 நாட்டையும் சேர்த்து ஏச வேண்டும். எந்த நாட்டையும் சேர்த்து? ஈரானையும் சேர்த்து. ஈரான் என்ன ரஷ்யாவின் அடிவருடி, அமெரிக்காவோட அடிவருடி இல்லையே. அமெரிக்காவுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் எங்கேயா குர்ஆன் ஹதீஸிக்கா இல்லை. முஸ்லீம் அல்லாமல் இருக்கக்கூடிய மோசமான எல்லா வல்லரசுக்கும் என்ன செய்யக்கூடாது, அடிவரடியாக இருக்கக்கூடாது. அப்போ ரஷ்யாவுடைய அடிவரடி அப்படி என்ற ஒரு வாசகத்தை நீங்கள் எங்கேயாவது காண முடிகிறதா என்றால் இல்லை. அவங்க அப்படி பேசுகிறத பார்க்க முடியவில்லை. ஈரானும் சிரியாவும் சேர்ந்து இப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கொடுமையை அரங்கேற்றுகிறதே என்ற வசனத்தை என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடாக ஈரான் இருக்கிறது காண முடியவில்லை. அதை பற்றி எந்த எழுத்தையும் காண முடியவில்லை. என்ன எழுதுகிறார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், அமெரிக்கா சவுதி, அமெரிக்கா கத்தார், அல்லது மிஞ்சி போனால் ஒரு ரஷ்யா என்ன செய்யறது, எடுத்துக்கொள்றது. ஈரானை பற்றி எந்த பேச்சும் என்ன செய்வதில்லை, எழுத்துக்கள் வருவதில்லை, விமர்சனங்கள் வருவதில்லை, எதுவும் வருவதில்லை பார்க்கிறோம். இது எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னா இங்கே மட்டுமல்ல, அதாவது நேரடியாக களமிறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடியதை கண்டும் அவங்க அந்த வார்த்தையை பேசுவதற்கு தயாராக இல்லை. யமன் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரம், ஹூதியின்களுடைய அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நேரம் களம் இறங்கிச்சது சவுதி அரேபியா. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா, எல்லாம் அரசியல் லாபம். களம் இறங்கினாலும் பிரச்சனை, இறங்காட்டியும் பிரச்சனை. அங்கேயே அரசியல் லாபம் என்று சொன்னாங்கன்னா யமனுடைய அந்த புரட்சிக்கு பின்னால் இருந்தவர்களே யார், ஈரானியர்கள், ஹூசியூன்கள் என்பவர்கள் ஜெய்தியாக்கல்ல இருந்து யாரெல்லாம் ஷியாக்களுடைய வெறி பிடித்த ஒரு பிரிவாக மாற்றப்பட்டவர்கள் தான் ஹூசியின்கள். அப்போ அதுக்கு பின்னால் ஈரான் இருந்தது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்னா படுகொலை செய்கிறார்கள். இந்த ஆயுத பிஸ்னஸுக்கான ஒரு இதுதான் இங்கே என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய வார்த்தை என்ன செய்யலை, காணவில்லை. அதை பற்றி எந்த பேச்சுக்களும் பேசப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் இவ்வளவு மினால என்ன செய்து, மினாவிலே அந்த ஒரு கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். இந்த தடவை ஹஜ்ஜில் போன வர்ற ஹஜ்ஜில் இறந்தார்கள். இறந்த நேரத்திலே அவங்க ஒரு கிளிப்பை தூக்கி போட்டாங்க. என்னன்னு சொன்னால் ஈரானில் ஒரு மினிஸ்டர், ஒரு வசீர் வார நேரத்தில் அந்த இடத்தை பிளாக் பண்ணினதாகவும் அதனால் சன நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதனால் இறந்ததாகவும் போட்டாங்க. உடனே அதை மீடியாக்கள் எல்லாம் பரத்தி எல்லாம் செய்தவர்கள் அந்த நேரத்தில் மினால நடந்த அந்த சம்பவத்தை பற்றி ஹசன் ரௌஹானி, ஹாமினி, அதாவது அவங்களுடைய புரட்சி தலைவர்கள்ட அந்த வரிசையில் வர ஹாமினி, இவர்கள்லாம் ஒரு பேச்சு பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலை, எங்கள்கிட்ட தாங்க, இந்த படுகொலையை என்ன செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு முழுமையாக பேசினாங்க. சவுதி குற்றஞ்சாட்டு நீங்கள் தான் பின்னால் என்ன செய்றீங்க, இதில் இருக்கிறீங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டுது. அந்த நேரத்தில் கூட என்ன பரத்தி விட்டாங்க அப்படி என்று சொன்னால், நான் சொல்ல சவுதி காரணமா இல்லையான்றதை நீங்கள் பேசுவாங்க, அதை விட்டுருங்க. சரி, சவுதியே காரணம். சவுதி திட்டமிட்டு, அதாவது மன்னர் அவர்கள் தனது மகனுக்கு என்ன செய்ய போறாரு, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பின் லாடன் குரூப்ல ஒரு அவதூறு ஏற்படுத்துவதற்கு தான் இதை செய்தார்கள் எல்லாம் திட்டமிட்டு விட்டுட்டாங்க. அது பகுதி, அது சரியா பிள்ளை என்பதில் இரண்டாவது. அந்த நேரத்தில் கூட ஈரான் என்னென்ன வசனங்கள் பேசுது என்பதை பற்றி யாரும் என்ன செய்யலை, அவதானித்துக் கொள்ளவில்லை. அதே காலப்பகுதியில் ஐநால யுஎன்ஓல மீட்டிங் நடக்கிற நேரத்தில் சிரியாவுக்கு ஆதரவாக பகிரங்கமாக ஹசன் ரௌஹானி அசத் அல் பஷாருக்கு என்னது, நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம், அவர் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. இங்கிருந்து போன வெளிகார அமைச்சர் அவர் நீக்கப்பட வேண்டும் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நாடகம். யாரு, சவுதி அப்படி சொல்றதுல நான் நாடகம்னு வச்சுக்கலாம். இவன் சொன்னதுக்கு என்ன விளக்கம், யாரு, பகிரங்கமா யோனோட இது போகலாம், அடுத்த நிமிஷமே பார்க்கலாமா இல்லையா, நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நிமிடம் கூட யாரும் அதை பற்றி பேசவில்லை. அப்போ இது என்ன, நான் சொல்ல வர்ற செய்தியை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
இதில் சவுதி அரேபியாவோ அரபு நாடுகள் சம்பந்தமான லாப நஷ்டங்கள் அவர்களுடைய எஜெண்டா அவர்களது பின்னணி இதை பற்றி நம்ம என்ன செய்யலை, பேசவே இல்லை. அது எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லை. ஈரான் இதில் நேரடியாக தலையிடுவது நிச்சயம் இல்லையா? நிச்சயமான செய்தி. இதை பற்றி நையாண்டி பண்ணுகின்றவர்கள், நக்கல் அடிப்பவர்கள், மோசமாக பேசுகின்றவர்கள் எல்லாம் ஏன் இது பற்றி பேசுகின்றார்கள் இல்லை? இது பெரிய ஒரு கேள்வி. காரணமும் தெரியும், இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். நீங்க பேசி பாருங்க பாப்போம், அது சம்பந்தமா பேச மாட்டான். விமர்சித்தால் அரபு நாடுகளை விமர்சிப்பது, இல்லை என்றால் மௌனமாக இருப்பது. பாராட்டண்டா மட்டும் ஈரான் என்ன செஞ்சுக்கிறது? இரும்பு மனிதர் என்றது அகமது நஜாத்திய, சரியா? எப்படி இரும்பு மனிதர் என்றது இல்லைன்னு சொன்னா ஒன்றும் சொல்லாம இருந்துடுறது. இந்த நிலைமையை நீங்கள் எமக்கிடையிலே வரக்கூடிய எல்லா இஸ்லாமிய சஞ்சி என்று வரக்கூடிய எல்லா இயக்கத்துடைய சஞ்சிகையில இந்த போக்கை நீங்க காணலாம். குர்ஆன் சுன்னா அடிப்படையாக இயங்கக்கூடிய அமைப்புகளுடைய சஞ்சிகைகளில் தவிர்த்து மற்ற எதை எடுத்து அவர்கள் சூஃபியாக்களாக இருக்கலாம், அல்லது ஜமாத்தே இஸ்லாமியாக இருக்கலாம், அல்லது இஹ்வானுல் முஸ்லிம்களை சார்ந்த முகாம்களாக இருக்கலாம், எல்லோரும் சஞ்சிகையில் இப்படி அணுகுவதை நீங்கள் பார்க்கலாம். நான் இங்கே சொல்லலை, இங்கே சவுதியை பாராட்டுங்க, கத்தாரை பாராட்டுங்க, அரபு நாடுகளை பாராட்டுங்க, அவங்கள நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், அவங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்கின்றே வச்சுக்கொள்வோம். பிரச்சனை ஈரான் நேரடியாக இது போன்ற இடங்களில் இறங்கி இது போன்ற வேலைகளை செய்வது நிச்சயம் இல்லையா? அல்லது தெளிவாக சொல்ல வேண்டும், ஈரானை பாராட்டுகிறோம், ஈரானை சிரியாவில் அவர்களது பங்களிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம், தீவிரவாதிகளுக்கு எதிராக அவர்களது இதனை பாராட்டுகிறோம், அப்படி என்றாவது சொல்லணுமா இல்லையா? அதுவும் இல்லை. அப்ப என்ன 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 அடிப்படையில் இவர்கள் பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அன்புள்ள சகோதரர்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சரி, இவர்கள் இவ்வளவோடு நிற்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் அல்ல, இவ்வளவுடன் நிற்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. சரி, இதோடு நின்றா கூட அவர்களுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது என்று சொல்லலாம். என்ன, ஈரான் ஒரு சிறந்த நாடு தானே, ஏன் இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கின்றிருக்கிறது என்ற ஒரு ஐயத்திலேயாவது அவர்கள் எழுதாம மௌனம் காக்கிறார்கள் என்று சொல்லலாம், அப்படி வச்சுக்கோங்க. ஆனா அப்படியும் அல்ல, அவர்களது குப்பை கூலங்களை எல்லாம் நமது நாட்டிலே இறக்குமதி செய்கிறார்கள். இரண்டாவது, இது அவர்களுடைய குப்பை கூலங்களை எல்லாம் நமது நாட்டிலே இறக்குமதி செய்கின்றவர்கள் இவர்கள் தான். அது ஏன் இறக்குமதி செய்வதற்கான காரணம் என்ன? குப்பை கூலங்கள் நீங்க பார்க்கலாம். இஸ்லாமிய சினிமா அப்படி என்று சொல்லி நமது நாடுகளில் மொழிபெயர்த்து விடப்படக்கூடிய எல்லா சினிமாவும் எங்கே உள்ளது? ஈரானிய சினிமாக்கள். அதைத்தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்ன செய்யறாங்க, நம்ம இதில் போடுறாங்க. ஹசனின் கனவு, விதவை சம்பந்தமான ஒரு மூவி, அதுக்கு பின்னால என்னமெல்லாம் வந்தது, இதுக்கென பக்கமாக ஒதுக்கி யூகேவுடைய ஹாலிவுட்டில் இவர்களுக்கான விருது வழங்கப்பட்டது அப்படின்னு ஈரானுடைய சினிமாக்களை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதனுடைய விஷயங்களை புகழ் மாலை பொழியக்கூடிய அளவிலான கட்டுரைகள் ஆதாரபூர்வமாக நம்ம ஸ்கேன் பண்ணி ஆதாரபூர்வமாக வச்சுக்கிறோம். இந்த வருஷம் என்ன, முந்தின வருடம் என்ன, அதுக்கு முந்தின வருடம் என்ன, அதுக்கு முந்தின வருடம் என்ன சொல்லி தொடர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்க என்று. ஏன் இந்த சினிமாக்களை இங்கே மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது, என்ன சொல்ல வருகிறார்கள்? அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அவதானமாக இருக்க வேண்டிய விஷயம். இப்படி பேசுவதனுடைய எந்த பின்னணியும் எனக்கு இல்லை. முதலாக ஏனென்றா பின்னணியை போட்டு தான் எல்லா முன்னணியும் இல்லாமக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், இதில் பேச வேண்டிய எந்த பின்னணியும் இல்லை, இதில் எனக்கு எந்த லாப நஷ்டங்களும் இல்லை. ஆனால் நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது, இதுதான் மிக முக்கியம். இதுக்கு இந்த மாதிரிய, அதாவது ஒரு ஈரானை பற்றி ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக அவர்கள் ஏன் இப்படி செயல்படுகிறார்கள், ஐயப்பாட்டின் காரணமாக இவர்கள் எழுதாமல் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு புறம் வைக்கலாம். ஆனால் அவர்களுடைய சினிமாக்களை நமது நாட்டில் இறக்குமதி செய்வதும், அவர்களுடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்ததும், லிபியா ஜனாதிபதியாக இருந்துட்டு சர்வாதிகாரியாக இருந்துட்டு மரணிச்சவர் யாரு? கடாஃபி. அவர் ஒரு புக் எழுதினார்கள், கிதாபுல் அக்பர், கிரீன் புக். அதை தமிழில் பசுமை நூல் என்று சொல்லி மொழிபெயர்த்து பச்சை கலர் அட்டையில் பச்சை எழுத்தில் அந்த புக்கை போட்டாங்க. இதை யார் நீங்க மொழிபெயர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை மொழிபெயர்க்கிறதுக்கு தமிழில் யார் இருக்கிறாங்க? நிச்சயமாக நீங்க யாருன்னு அடையாளம் கண்டுகொள்வீங்க. இது இப்படி மொழிபெயர்த்து கொண்டு வந்து விடுவதற்கான என்ன பின்னணி? இது போன்றவைகள் எல்லாம் மொழிபெயர்த்து கொண்டு வந்து விடுவதற்கான ஹுமைனியுடைய வீதி அப்படி என்று சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதற்கும் இலங்கையில் ஹுமைனி வீதி என்று இருப்பதற்கும் யார் காரணம்? அங்கே என்ன ஷியாக்கள் ஆகிக்கிறாங்க? இல்லை,
நம்ம கண்ட ஷியாக்கள் குறவாங்க. ஆனால் ஹுமைனி வீதி என்று சொல்லி வீதி உருவாகுவதற்கும் இலங்கையிலும் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஹுமைனி தெரு என்று உருவாகுவதற்கும் காரணமானவர்கள் யார்? யார் இந்த ஹுமைனி? அவர் என்ன இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்னென்ன கிரந்தங்கள் கொடுத்துட்டு போனார், என்ன அறிவை வளர்த்துட்டு போனார் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செய்தியாக இந்த மக்களுக்கு. இன்றைக்கு நம்ம நாட்டில் உள்ள மக்கள் இமாம் ஹுமைனி அப்படின்னு பேசுவார்கள். இமாம் ஹுமைனி என்ன இமாமத்து செஞ்சாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது போன்றவைகளை தமிழில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார்? ஏன் இவர்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை இருந்தது? இது இரண்டாவது அம்சம். அப்ப சாதாரண அது மட்டும் கொண்டு வந்து சேர்க்கல, இதையும் கொண்டு வந்து சேர்த்திக்கிறாங்க. எது? சினிமா, ஹுமைனி சம்பந்தமான செய்திகள். நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு, பெரும்பாலும் தமிழ் உள்ள மக்களுக்கு இப்போ சவுதியில் யார் என்றது வேணுமெண்டா கொஞ்சம் ஓரளவு தெரியலாம். தலைவராகிக்கிற மன்னராகிக்கிறேன் அது கூட தெரிய வாய்ப்பு குறவு நிறைய பேருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக ஈரானில் யாருன்றதை அடிக்கடி தெரியப்படுத்திக்கின்றிருக்கிறது அவங்க தான். அஹ்மதி நஜாதி என்ற பேர் வந்த எங்களோட மக்கள் அவர்களுடைய ஈரானிய பத்திரிகைகளை பார்த்தாலும் படிக்கலை. லெபனானில் யாருன்னு கேளுங்க தெரியாது, ஓமானில் யாருன்னு கேளுங்க தெரியாது, யமனில் யாருன்னு கேளுங்க தெரியாது, இங்குள்ளவங்களுக்கு இல்லை நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு கேளுங்க, கத்தாரில் யாருன்னு கேளுங்க தெரியாது, துருக்கியில் யாருன்னு கேட்டாலும் தெரியாது, எகிப்தில் யாருன்னு கேட்டாலும் தெரியாது. ஈரானில் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அஹ்மது நஜாதி என்பார்கள் அல்லது ஹசன் ரவுஹானி என்பார்கள். காரணம், கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த சஞ்சிகையின் ஊடாக என்ன செஞ்சிருவாங்க? செய்திகளை கொண்டு போய் உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இரும்பு மனிதர் அமெரிக்காவுக்கு அஹ்மது நஜாதி எழுதிய கடிதம், அது யாருக்கு கிடைக்காட்டி அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு சஞ்சிகை என்ன செய்வாங்க? அந்த சஞ்சிகையில் கட்டுரை போடுவார். அதே கடிதத்தை இங்கே யாராவது எழுதிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு எஜெண்டா தான், எல்லாம் ஒரு எஜெண்டா தான்ன்றது. காரணம், அதாவது பகிரங்கமாக விமர்சிக்கக்கூடிய வேலைகளை யார் செய்வாங்க? ஈரான் செய்து அமெரிக்காவுக்கு சவாலுற வேலை செய்து. உண்மைதான். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இது இரண்டாவது கட்டமா. மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து இறக்குமதி செய்து இப்போ புதுசாக வந்திருக்குது ஈரானிய அபாயா கடைகள். நம்ம நாடுகளை பார்க்குறோம், ஈரானிய அபாயா கடைகள் இப்படி என்ற அது கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுல என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஒரு ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பதற்கான அவர்கள் ஷியாயிசத்தை பிரச்சாரம் செய்ய வருகிறார்கள் கேட்டால் இல்லை. நிச்சயமாக அப்படி செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே ஷியாயிசத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. 100% அவர்களுக்கு ஷியாயிசத்தை சேர்க்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. அவர்கள் ஷியா கொள்கைக்கு எதிரானவர்கள், அவர்கள் ஷியா கொள்கைக்கு எதிரானவர்கள். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான அளவில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள்ட்ட இன்னொரு பகுதியும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒன்றோடொன்று கனெக்டடான தலைப்புகள். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் பிரச்சனை நடந்தது கார்ல் மார்க்ஸுக்கு பின்னால். அது என்ன பிரச்சனை? கேபிட்டலிசம், கம்யூனிசம், முதலாளித்துவம். அதே போல என்ன தமிழ் என்ன சொல்லுவோம்? கம்யூனிசத்துக்கு பொது உடைமைவாதம். சரியா? இந்த ஒரு பிரச்சனை நடந்தது. இதுக்கு கிழக்கு நாடுகள் இருக்குது. கிழக்கு நாடுகள் பெரும்பாலும் எதில் இருக்கும்? என்ன? பொது உடைமைவாதம், கம்யூனிசம் சித்தாந்தத்தில் இருக்கும். ஏன்னா அங்கதான் அது பிறப்பிடம். மேற்கு நாடுகள் எதில் இருக்கும்? முதலாளித்துவம், கேபிட்டலிசம். எங்கேயாவது அங்க கம்யூனிசம் இருந்தது என்று சொன்னால், கியூபா மாதிரி, அதுக்கு இதுக்கும் பிரச்சனை இருக்கும். விளங்கிட்டா? அதுக்கு இருக்கும் பிரச்சனை இருக்கும். இது இயல்பு. எனவே அமெரிக்காவுக்கு மேற்கு பகுதியில் நான் தான் தலைவர், ரஷ்யாவுக்கு கிழக்கு பகுதியில் நீ தலைவராக இருந்துக்க, சைனாவோட உடன்படிக்கையெல்லாம் பிரச்சனையெல்லாம் இல்லை. இங்கே நீ தலையிடக்கூடாது, அங்கே நான் தலையிடக்கூடாது என்ற மாதிரி ஒரு அதாவது எழுதி வைக்காத ஒரு எஜெண்டா ஒன்று இருக்குது. இப்போ உலகம் எப்படி பார்க்குதுன்னா, சவுதி கேபிட்டலிச ஆதரவாளர், ஈரான் கம்யூனிச ஆதரவாளர். எப்படி? ஈரான் கம்யூனிச ஆதரவாளர். கேபிட்டலிச ஆதரவாளர்கள் எல்லாம் மன்னர் ஆட்சிக்கு அங்கீகரிப்பாங்க, சர்வாதிகாரி ஆட்சிக்கு எல்லாத்துக்கும் அங்கீகரிப்பாங்களாம். ஆனால் கம்யூனிச ஆதரவாளர்கள் என்னதான்? ஜனநாயகம், அங்கே எலெக்ஷன்லாம் என்ன செய்யும்? நடக்கும், இதை ஆதரிப்பார்கள். இப்படி என்கின்றது ஒரு உருவாக்கம் நமக்கு அந்த பொருளாதார பிரச்சனை வந்த காலத்திலிருந்தே இருந்து கொண்டிருக்கும். நமது நாடுகளில் எது கம்யூனிஸ்ட் சார்பான கட்சிகளாக இருக்குமோ அவர்களுக்கு இவர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்த மாதிரி இறக்குமதி செய்கின்றவர்களுக்கும் கம்யூனிச சித்தாந்தம் சார்பான அமைப்புகளுக்கும் இவர்களுக்கு என்ன செய்யும்? அதை எடுத்து எழுதுவார்கள், அவர்களை பாராட்டுவார்கள், அவர்களை ஆதரிப்பார்கள் என்கின்ற ஒரு நிலை என்ன செய்யும்? இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகும் என்று சொன்னால்,
நபித்தோழர்களே யாராவது கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறாங்களான்னு தேடி அபூதர் அல் இஸ்திராக்கி, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, இஸ்லாமிய கம்யூனிஸ்ட்வாதி என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, எழுதினார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரன், நான் அது பேசிய நீண்ட உரைகளுடைய சுருக்கத்தை நான் இங்கே சொல்றேன். அப்படி என்றால் இதுக்கு பின்னால இன்னொன்றும் இருக்கிறவர், மூணாவது ஒன்று, ஏதோ ஒரு அந்நியர்களுடைய ஒரு கொள்கையும் இதில் என்ன செய்து சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால் எப்பொழுதும் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பை காட்டிக்கொண்டாலும் எதுக்கு தொடர்பாக இருப்பாங்க, ரஷ்யாவுக்கு தொடர்பாக இருப்பாங்க. சவுதி அரேபியா கொஞ்சம் ரஷ்யாவுக்கு ஆதரவு காட்டுற மாதிரி விளங்கினா அமெரிக்கா கொஞ்சம் சவுதிக்கு எதிர்ப்பு காட்டுற மாதிரி என்ன செய்வான், ஏதாவது செய்வான். இது உலகத்தில் நம்ம நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம், பின்னணியில் பார்க்கிறோம். எனவே இதுக்கு பின்னால ஒரு விஷயம் மட்டுமல்ல இங்கே சம்பந்தப்பட்டிருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான் இன்ஷா அல்லாஹ் இது உங்களோட கையில் தரேன், நீங்கள் யாராவது ஃபோட்டோ காப்பி அடிச்சு என்ன செய்யுங்க எடுத்துக்குது. நான் தொடராக எழுதிய ஒரு கட்டுரை 2வது பாகம். இதில் நான் முழு டீட்டெயில்ஸாக ஈரான் இன்றைய உலகில் என்ன செய்கிறது, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு என்ன வரைந்திருக்கிறது அப்படி என்பதை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக 4வதாக ஈரானுடைய எஜெண்டா எல்லாருக்கும் தெளிவு, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் வல்லரசாக இருந்த ஒரு நாடு, பாரசீகம். ஹதீஸ்களை நம்ம என்ன படிக்கிறோம், அல் ஃபாரிஸ வர்ரூம், ரோம பாரசீகம். ரோம பாரசீகம் அது யாரை சொல்றது, ஈரான், ஈராக், இன்றைக்குள்ள பஹ்ரைன், அஹ்சா, இதெல்லாம் என்னது சேர்த்து சொல்லப்படுவதாக அவர்கள் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இந்த ஒரு பெரிய ஒரு பகுதி பாரசீக வல்லரசு, அதை யார் வெற்றி கொள்றாங்க, மக்கா மதீனாலிருந்து இந்த ஹிஜாஸ்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்து அந்த பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம் நாடுகளாக என்ன செய்தன, மாறின. எனவே பாரசீக வல்லரசு என்ற வல்லரசு இல்லாம போய் இஸ்லாமிய வல்லரசு என்ற ஒரு வல்லரசு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஆனால் எப்பயும் நமக்கு பழைய கால ஞாபகம் ஊட்டப்பட்டுக்கொண்டே இருக்குமா இல்லையா, நம்மோட வல்லரசா இருந்தவர்களா இல்லையா, அப்படி என்பது இருக்குமா இல்லையா. எப்படி இவர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு நாம் வல்லரசாக இருந்த அந்த ரோம் என்ற அந்த வல்லரசு சிந்தனை இருக்குமோ, இவர்களுக்கும் வல்லரசு சிந்தனை என்ன செய்யும், இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வைகளெல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்தில் என்ன நமக்கு நடக்கிறது என்பதை நம்ம தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஏன் ஈரானை பற்றி எழுத மறுக்கிறார்கள், கூடுதலான விமர்சனம் மிகவும் அழுத்தமாக வந்த நேரத்தில் இலங்கையிலே ஜமாத்தே இஸ்லாமியுடைய அல் ஹசனாத் சஞ்சிகையிலே அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறாங்கன்னு சொன்னால், இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமி ஷியா இசத்தை ஆதரிக்கிறதா, இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமி ஷியா இசத்தை ஆதரிக்கிறதா என்று ஒரு கட்டுரை எழுதினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது பாராட்ட வேண்டும் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முன் வந்ததுக்கு, விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முன் வந்ததுக்கு. ஏன் சிலருக்கு விமர்சனத்தை எதிர்கொள்ற தைரியமே இல்லை, அவங்க சும்மா கத்திக்கின்றிருப்பாங்க, நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்கு என்னது போய்கின்றிருப்பாங்க. ஆனால் அவர்கள் பதில் சொல்ல முன் வந்ததுக்கு முதலாக பாராட்டணும். ஆனால் அந்த கட்டுரைக்கு நாங்களே பதில் சொல்றோம் என்னன்னா, இல்லை, இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி சியாசத்தை ஆதரிக்கவில்லை, அதுக்கு முதல் சாட்சியாளர்கள் நாங்க தான். அவங்க சியாசத்தை வளர்க்க விரும்பல, அதுக்கு ஆதரிக்கவும் இல்லை நம்ம சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்கள் ஷியாசத்துக்கு ஆதரவாளர்கள் இல்லை, ஷியாக்களுக்கு ஆதரவாளர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இரண்டாவது, இலங்கை ஜமாத்தே இஸ்லாமின்னு போட்டிருக்க கூடாது, ஜமாத்தே இஸ்லாமின்னு போட்டிருக்கணும். அப்போதான் எங்களுக்கு யூசுப் அல் கர்லாவி, முஹம்மது அல் கஸாலி, ஹசனுல் பன்னா, அது போன்ற யாரெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், நான் எனக்கு பட்டியல் போட்டு என்ன செய்திருக்கலாம், காட்டி இருக்கலாம், என்னென்ன வார்த்தைகள் அவர்கள் சொன்னார்கள், என்னென்ன வசனங்கள் பேசினார்கள், என்னென்ன நடந்தது என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி கட்டுரை எழுதினார்கள். ஆனால் அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்ற ஒரு தொடரில் நான் எடுத்து காட்டினேன். 2000கள் அல்லது 90களில் வந்த இலங்கை அல் ஹசனாத் என்ற சஞ்சிகையில் முஹர்ரம் மாதத்தில் ஆசிரியர் கட்டுரை வருது. முஹர்ரம் மாதத்தில் ஆசிரியர் கட்டுரை எப்படி எழுதினாங்க தெரியுமா? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகத்திலே வளர்ந்த புரட்சியாளர்கள் இன்றைக்கு ஆயத்துல்லாக்களின் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள். மன்னர்களுக்கே அடிமைப்பட்டு பழகிய நம் சமுதாயம் இன்னும் அடிமைப்பட்டே பழகி இருக்கிறது. இந்த வசனம் முஹர்ரம் மாதத்தில் உங்களுக்கு என்ன சொல்லுது? முஹர்ரம் மாதத்தில் இந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுது? முஹர்ரம் மாதத்தில் அவங்க செய்யக்கூடிய அத்தனை கூத்தும் சரியான தான் சொல்லுது. முஹர்ரம் மாசத்தில் தலையை வெட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, ரத்தத்தை அடிச்சுக்கிறது, இதெல்லாம் யாருடைய ஞாபகத்தில் வளர்ந்தவர்கள்?
ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுடைய ஞாபகத்திலேயே வளர்ந்தவர்கள் யாருடைய ஆட்சி? ஆயத்துல்லாக்களின் ஒரு ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் நாங்க வந்து ஞாபகத்தில் வளரல. யாரு? அஹ்லு சுன்னாக்கள். எங்களுக்கு ஹுசைன் ரதியல்லாஹுவோட ஞாபகம் இல்லை. ஏன்னா முஹர்ரம் மாதத்தில் நம்ம தலையுடைக்கிறது இல்லையே, அதனால நம்மளுக்கு அந்த ஞாபகம் இல்லை. நாங்க என்ன செஞ்சிட்டோம்? மன்னர்களுக்கு அடிமைப்பட்டு பழகி பழகி எங்க போயிட்டோம்? அப்படியே இன்னும் இருந்துட்டு இங்க ஆயத்துல்லா இல்லையே, இங்க இவர் தானே ஆளு சூத்தான் நினைக்கிறாரு. அதனால இப்படி ஒரு கட்டுரை எழுதினா இது வந்து எதுக்கான ஆதரவு? இது வந்து இன்றைய ஷியாவை ஆதரிக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்கலையா? ஈரானை ஆதரிக்கிற மாதிரி விளங்கலையா? எப்போ ஏன் லேட் ஆகி கட்டுரை எழுதுறீங்க? யூசுப் கர்லாவி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் 86 வயதுக்கு பின்னால. என்ன விட்டாரு? ஹும் ஹதாவுனி, அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். யாரு? ஷியாக்கள் ஏமாற்றி விட்டார்கள்னா உண்மையிலேயே சுன்னாவையும் ஷியாக்களையும் இணைத்து ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு சமுதாயமாக எதிர்க்க வேண்டும் என்று அவர் நினைச்சார் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த எண்ணங்களுக்கு பின்னால் அவருக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு நல்லெண்ணம் தான் என்ன செஞ்சது இருந்தது, சந்தேகமே கிடையாது. ஆனால் ஷியா எப்பயும் ஷியா தான், ஷியா எப்பயும் ஷியா தான். இது அனுபவப்பட்டு விட்டு யூசுப் அல் கர்லாவி அவர்கள் அதை சொல்லி இருக்க தேவையில்லை. ஏன்? முதலாவது அனுபவப்படுறவர் அல்ல அவர். இதுக்கு முன்னால் அனுபவப்பட்ட பல இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் இமாம் இப்னு தைமியா. நான் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவேன். என்ன காரணம்? ஈராக்கிலே யூதர்களுக்கு ஒரு ஆட்சி ஒன்று இருந்திருந்தால் அதன் முதல் ஆதரவாளர்களாக ஷியாக்கள் இருந்திருப்பார்கள். அக்பர் அவானிஹி ஷியா, அதில் சந்தேகமே கிடையாது. பண்புள்ள சகோதரர்களே, இதில் நீங்கள் பார்க்கலாம், இவர்கள் அதாவது ஹுமைனி தனது நான் நிறைய கூற்றுக்களை சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கூற்றை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அவரது நூலில் என்ன சொல்றார் என்று சொன்னால், அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் அப்பாசிய ஹிலாஃபத் வீழ்த்தப்பட்டது. முதலாவது அப்பாசிய ஹிலாஃபத், அதுக்கு வீழ்த்தப்பட்டதில் தூசி என்பவர் மிகவும் பங்களிப்பு செய்தார் அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. அதாவது இந்த ஷியாக்கள் இனத்தை சார்ந்தவர். ஹோலாக்கோவுடைய தலைமையில் தான் அந்த மிக மோசமான அந்த படுகொலை நடந்தது. 5 லட்சம் அஹ்லு சுன்னாக்கள் கொல்லப்பட்டார்கள், 600 நீதிபதிகள் கொல்லப்பட்டார்கள், ஹலீஃபா கொல்லப்பட்டார். கூப்பிட்டு வச்சு கொண்டாங்க. அதுக்கு காரணம், கூப்பிட்டு வச்சு யாரை கொள்ளலாம் தெரியுமா? நம்ம நம்பினா மட்டும்தான் கொள்ளலாம். பக்கத்தில் உள்ள நம்பி, நம்ம மனைவி அழைச்சா போவோம், பிள்ளைகள் அழைத்தால் போவோம், நல்ல மெய்ப்பாதுகாவலராக இருக்கிற போவோம். ஆட்சியில் அந்த குரூப் இருக்கட்டுமே பக்கத்தில் வச்சுட்டு இருந்தார் இவர். யாரு? இந்த ஹலீஃபா. பக்கத்தில் வச்சிருந்ததுக்கு கொடுத்த ரிசல்ட், அவங்க கொடுத்ததன் காரணமாக அவர்களை என்ன செஞ்சாங்க? கண் முன்னால கொண்டு அந்த ஹிலாபத்தை வந்து கடுமையான முறையில் பாதிக்க செஞ்சாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படி என்று சொன்னால், யாரு? ஹுமைனி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், நாங்கள் வந்து இழந்துட்டோமா, அந்த மாதிரியான தியாகிகளை இப்பொழுது நாங்கள் இழந்து விட்டோம், அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்றார். என்ன வசனம் சொல்றார் என்று சொன்னால், இரத்த வரலாற்றுக்கு காரணமானவர்களை இந்த ஷியாக்கள் என்பதை நாம் விளங்கிக்கொண்டு, இப்னு அல்கமி, அபு நுசைர் அத்தூசி போன்றோரை நாம் இழந்து விட்டோம். இந்த 2 பேர் பங்களிப்பாற்றியவர்கள். இது 2 பேரை நாம் இழந்து விட்டோம். யார் சொல்றாரு? ஹுமைனி சொல்றாரு. பேர் சொல்லுங்க. இப்னு அல்கமி, அபு நுசைர் அத்தூசி போன்றோரை நாம் இழந்து விட்டோம் என்று ஹுமைனி தனது ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா என்ற நூலில் 127வது பக்கத்தில் என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா என்ற நூலில் சொல்றாரு. இப்போ அவர்களை இழந்து விட்டோம் என்று சொல்ற ஒரு ஹுமைனி நம்மளுக்கு இமாமா காட்டினா இது எப்படி தெரியுமா இருக்குது? கொலகாரன்ட்ட இந்த சமுதாயத்தை நீ ஒன்று நடக்காது, நீ வா அப்படின்னு கூட்டி கொண்டு போற மாதிரி இருக்குது. நீ ஒன்றும் நடக்காது, பயப்படாம, அவர் இமாம் தான் அப்படி என்று சொல்ல. அவர் ஷியாவே, ஷியா நம்ம முஸ்லீமா இல்லையா, நீ வா கூட்டிட்டு போய் களத்தை கொடுத்து கொல்ல வைக்கிற வேலை தான் இவர்கள் செய்தது. துரோகிகளாக இருந்த இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் வந்து துரோகம் செய்ததுதான் அதிகம். இவர்கள் துரோகம் செய்ததுதான் அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லா பொதுமக்களையும் சொல்லலை, நிறைய நல்ல பொதுமக்கள் இருக்கிறார்கள். எஜெண்டா எல்லாம் மேலுக்குள்ளவங்களுக்கு தானே, நிறைய நல்ல பொதுமக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கையில வாழக்கூடியவர்களை சொல்கிறேன், அன்புள்ள சகோதரர்களே. அதனால் அஹ்லு சுன்னாவுக்கு எங்க பாதிப்பு நடந்தாலும், எங்க அநியாயம் நடந்தாலும் தைரியமாக இறங்கி என்ன செய்வார்கள்? இவர்கள் வேலை செய்வார்கள். இவர்களுடைய இன்றைய நவீன ஒரு செயல்பாடுகள் ஒன்றுதான் ஃபைலகுல் குதுஸ் அப்படி என்று சொல்லி ஒரு இராணுவ பிரிவை வச்சுக்கிறாங்க. என்ன பேர்? ஃபைலகுல் குதுஸ் என்ற ஒரு இராணுவ பிரிவை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஈரானுக்கு வெளியே செயல்படக்கூடியவர்கள். இது நம்ம சொல்லதில்லை, அவர்களை ஏற்றுக்கொண்டது, அவர்களே ஏற்றுக்கொண்டது ஃபைலகுல் குதுஸ். இந்த அமைப்பினர்கள் இவர்கள் யார் அப்படி என்று சொன்னால், ஈரானில் புரட்சி நடந்தது, இந்த புரட்சியுடைய பாதுகாவலர்கள்.
அந்த இராணுவர்கள், நாட்டுக்கென்ற ஒரு இராணுவம் இருக்கும். இவங்க அவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது ஜெய்சுஸ் சௌரா அல் ஈரானியா, ஈரானியாவுடைய, அதாவது ஈரானுடைய புரட்சியுடைய அந்த படையினர். இவங்க தான் இப்போ அங்கே இறங்கி என்ன செய்கிறாங்க, செயல்பட. அவங்க எல்லைக்கு வெளியே போராடக்கூடியவர்கள், எல்லைக்கு வெளியே போராடக்கூடியவர்கள் தான் இவர்கள். இன்றைக்கு இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, ஈரான் இதை கள்ளத்தனமாக தான் செய்தியதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். ஈரானுடைய அதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரணும். முதலாவது, எங்களுக்கும் சிரியாவுடைய பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க 2010க்கு பிறகு ஆரம்பங்களில். இதை நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் இருக்குது இந்த சேனலில். ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பிடிக்கிற பிரச்சனைகள் நடக்கிறதுல 5-6 பேர் அகப்படுவாங்களா இல்லையா, அகப்பட்டதில் கண்டுபிடிச்சு. அது பொருளாதார உதவிக்காக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு ரெண்டாவது மெசேஜ். மூன்றாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பகிரங்கமாகவே ஆம் இருக்கிறார்கள் தான், நாம் தேவைப்பட்டால் என்ன செய்வோம், உதவி செய்வோம் என்று மேற்கத்திய உலகத்துக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அதுதான் விஷயம். என்ன செய்தி அப்படி என்றால், சிரியா சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தையில நீ என்னை தவிர்க்க இயலாது. சிரியா சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தையிலையும் என்னை தவிர்க்க முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, இதுக்கு எல்லாரும் என்ன ஆரம்பத்தில் என்ன பேர் வச்சுட்டு வந்தாங்க, ரபியுல் அரபி, அரபு வசந்தம். எங்கேயாவது சண்டை பிடிச்சா அதுக்கு வசந்தம்ன்றது புரட்சி என்றது. இதுக்கு என்ன பேர், ரபியுல் அரபி. அதுக்கு தான் ஈரானிய புரட்சி 1979 ஷாவை போட்டு, ஷா மன்னனை போட்டுட்டு புரட்சி நடந்த உடனே புரட்சி சவுண்டு தான் தெரியும், இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி எல்லாத்துலையும் போட்டு இறங்கி பெரும் டீம் உண்டு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் டீம் உண்டு. 1979 அங்கே போய் இறங்கிச்சு. ஆனால் சட்டையாப்பில் என்ன சொன்னார் தெரியுமா, இங்கே ஆட்சி இஸ்னை அஷரியா, ஷியாக்களுக்குரிய ஆட்சி தான் இங்கே என்ன செய்யும், இமாமியத் ஆட்சி தான் இங்கே நடக்கும். அது அன்றைக்கே விளங்கிச்சு. அன்றைக்கே நிறைய பேர் என்ன செஞ்சு அறிவிச்சுட்டாங்க. இது என்னது 5வது மதுஹபாக சொல்லி அதை சொன்னாங்க. நீங்களே இருக்கலாம், ஆனால் இந்த மதுஹபோட ஆட்சி தான் நடக்குது, ஜாஃபரியா மதுஹப். அதை எங்களுக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. நம்ம நாடுகள் அந்த அன்றைய வரலாறு உள்ள உங்களுக்கு தெரியும், ஜாஃபரியாவை 5வது மதுஹபா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அறிவித்தார்கள். இன்றைக்கு அவங்களோட சட்டம் என்ன, ஈரானில் இமாமியத் கோட்பாடு தான் ஆட்சி என்ன செய்யும் இருக்கும். அதாவது இஸ்னை அஷரியாவுடைய கோட்பாடு தான் ஆட்சியில் இருக்கும். சட்ட யாப்பு, அது சட்ட யாப்பாக பதிவு செஞ்சார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இப்படி புரட்சி என்ற சவுண்டு கேட்டால் என்ன செஞ்சிருவாங்க, எங்க ஒரு புரட்சி என்ற ஒரு சவுண்டு வந்தாலும் உடனே போய் இறங்கிறார். அதுக்குனால பேர் வச்சாங்க ரபியுல் அரபி, அரபு வசந்தம். தூனிஸ் அரபு வசந்தம், லிபியா அரபு வசந்தம், எகிப்து அரபு வசந்தம், யமன் அரபு வசந்தம். திடீர்னு ஒருத்தர் கற்று எழுதிக்கிறாரு, அரபு வசந்தம் எங்கே போனது அப்படின்னு. அதுக்கா நீங்களா ஒரு பேர் வைப்பீங்க, காணாமல் போன பிறகு அது எங்கேன்னு காணும், ஒரு வசந்தம் இல்லை. இது அரபு வசந்தம் அப்படின்னு நம்ம எதுக்கு பேர் வைக்கலாம் தெரியுமா, நீங்க மாத்திட்டு கொண்டு வரவர் ஒரு பெரிய இஸ்லாமிய ஆட்சியாளராகவும் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துறதுக்குரியவராகவும் இருந்தால் பரவாயில்ல. அட்லீஸ்ட் இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்துவேன் என்றே பேட்டியில் என்ன செய்யறாங்களே, கொடுக்குறாங்களே ஜனநாயக எலெக்ஷன்ல வெத்தனம் பண்றதுக்காக வேண்டி. அட்லீஸ்ட் நீங்க உருதுகான் மாதிரியாவது இருந்திருக்கும். நாங்கள் உருதுகானுடைய அணுகுமுறை இன்று வரைக்கும் பாராட்டுறோம். ஏன் பாராட்டுகிறோம் என்று சொன்னால், அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எழும்பிக்கிட்டு வரார், இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எழுப்பிக்கிட்டு வரார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரைட்ஸ் அந்த நாட்டில் இஸ்லாமிய மயப்படுத்தணும்னு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. அப்படியாவது இருந்திருக்கும். நான் முழுமையான இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் என்ன செய்யல, இங்கே கொண்டு வரல. ஹிலாபத்து மாதிரி அறிவிச்சுட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்தால் எப்படி இருக்கும், அப்படி அறிவிக்கல அவர். என்ன மா தகையர் துவலா கிண்ணி தத்தவர் தூண்டார்கள். செக்யூரிஸ்டுகள் கேள்வி கேட்குற நேரத்தில் நீங்கள் மாறிட்டீங்க, நீங்கள் நம்ம குரூப்பில் தான் இருந்தீங்கன்னு கேட்ட நேரத்தில் என்ன சொன்னார், மா தகையர் தூ, நான் மாறவில்லை, ஆனால் நான் அபிவிருத்தி அடைந்திருக்கிறேன், நான் மாறவில்லை, நான் அபிவிருத்தி அடைந்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்படியாவது படிப்படியாக கொண்டு வந்திருக்கணும், அதுவும் செய்யலை. நான் தான் வல்லரசு என்ற மாதிரி நடுவில் இருந்து அறிவிச்சா எல்லா நாடுகளும் தண்ட சொந்த நாட்டுடைய அபிலாசைகளை கவனிக்கத்தான் செய்யும். ரபியுல் அரபின்னு பேர் கொடுத்தாங்க, ரபியுல் அரபியெல்லாம் இல்லை. யார் யாரெல்லாம் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்களோ அவர்களை தூக்கினது தான் அது. நல்லா பாருங்க, நீங்க அந்த நாடுகளில் தூக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார், எந்த நாட்டுக்காரன்னு பாருங்க, என்ன கொள்கையில் இருந்தவங்கன்னு பாருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இராணுவ ஆயுதம் கொடுத்தது எல்லாம் அமெரிக்கா தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆயுதங்களை கொட்டி வச்சு ஆட்சியை தூக்கினதெல்லாம் யாரு, அவங்க தான். தூக்கப்பட்ட யாரு, எல்லாரும் என்ன கொள்கையில் இருந்தவங்கன்னு பார்த்துக்கோங்க. யாராக இருக்கலாம், நீங்க சதாம் ஹுசைனாக இருக்கலாம், அங்கே லிபிய புரட்சி தலைவர் என்று பேர் வச்ச புரட்சியே இல்லாத ஒரு தலைவராக அவர் இருக்கலாம், யாராக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் எந்த கொள்கையில் இருந்தவர்கள், அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருந்தவர்கள். அவர் தூக்குறதுக்காக மக்களை தூண்டினா இவ்வளோ வேகமாக முடிச்சு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை பிடிச்சி கையில் கொண்டு வந்து அடிக்கிற அளவுக்கு சாதாரண மக்கள் எப்படி எப்போ உலக வரலாற்றில் எங்கே எழுப்பினாங்கன்னு கேட்குறேன்.
ஒரு நாட்டுடைய கடாஃபியை பிடிச்சி தானே அடிக்கிறாங்க கையில் கொண்டு வந்து. அந்த லெவலுக்கு வளர்ற அளவுக்கு எந்த நாட்டில் இருந்தாங்க அப்படி? என்ன அவ்வளோ பெரிய ஈமான் உள்ள இஸ்லாமிய உறுதியோடு இருந்தவங்களா போராடினாங்க? இல்லை, ஆயுதத்தை கொட்டினா இறக்கித்தான் விஷயத்தில் என்ன செஞ்சாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கலாம் பொம்மைகள் தான். இப்போ வந்திருக்கிறலாம் நீங்கள் ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், இப்போ வந்திருக்கிற எல்லா பகுதியில் உள்ள என்னது எல்லாரும் பொம்மைகளை கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இஸ்லாம் இல்லைங்க, அந்த சித்தாந்த பெரிய பிரச்சனை. நமக்கு கிழக்க கிளியர் ஆக்கணுமே, மேற்க கிளியர் ஆக்குற வேலை தான் அது. ஆனால் இங்கே அந்த கிளியர் ஆக்குற வேலையை செஞ்சுக்கல இல்லாமல் இருக்குது. காரணம் ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு ஈரானுடைய தலையீடு. அமெரிக்காவுக்கு நஷ்டமும் இல்லை, பெட்ரோல் ஆகிதாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு நஷ்டமும் இல்லை. இதனால் ஒரு த்ரெட்டாக இதை மத்திய கிழக்கில் வச்சுக்கின்றிருக்கலாம். இதை என்ன செய்யலாம்? இதில் பொது நலம் இருக்குது, ரஷ்யாவுக்கும் பொது நலம் இருக்குது, அமெரிக்காவுக்கும் என்னது பொது நலம் இதில் இருக்கிறது. ஆனால் நமக்கு இதுகளை வாசிப்பு செய்ய மாட்டோம் நாங்கள். ஏன்னா நமக்கு 1000 பிரச்சனை. நம்ம பெரும்பாலும் இவைகளை பார்க்குற எந்த நேரத்தில் ஆஃப் டைமில் ட்விட்டரில் ஒரு செய்தியை வந்துட்டு உலக அரசியலை முடிவெடுக்கிற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். விளங்கிட்டா? ஏன் அவர் போகலை, எங்கேயோ வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வர மாதிரி தான் நம்மளோட பேச்சுக்கள் இருக்குமே தவிர இதில் என்ன பின்னணி நடக்கிறன்ற ஒரு அளவுக்கு நம்ம பார்த்தாலே விளங்கிரும். ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. இங்கே இவர்களுக்கு நஷ்டம். இது வந்து 2 பேருடைய கூட்டு நலவு இருக்குது. இதில் 2 பேருடைய கூட்டு நலவு. எங்கெல்லாம் இந்த கூட்டு நலவு இருக்கிற இடத்துல இருப்பாரோ அங்கெல்லாம் நம்ம தலைவர் ஈரான் இருப்பார். எங்கெல்லாம் கூட்டு நலவு இருக்குமோ யமன்ல இருப்பார். விளங்கிட்டா? எங்க இருப்பார்? யமன்ல இருப்பார், ஈராக்ல இருப்பார். கூட்டு நலவு அதெல்லாம் எங்க கூட்டு நலவுடங்கள் எல்லாம் இவர்கள் இருப்பார்கள். அந்த சப்போர்ட்டர்ஸாக அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதில் இன்னும் நான் சகோதரர்களை நான் குறிப்பாகத்தான் பேசுகிறேன். இதில் நான் நீங்கள் வந்து இவர்களுடைய பயங்கரவாத நிலையை தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஆதில் ஜுபைர் சவுதி அரேபியாவுடைய வெளிவிவகார அமைச்சர், மன்னர் பரம்பரையிலிருந்து வெளியிருந்து ஒரு ஆளை நியமிச்சாங்கன்னா அவர் தான் என்ன செஞ்சாங்க, நியமிச்சாங்க. அவரிடத்தில் சில கேள்விகள் கேட்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு பிரச்சாரங்களில் ஒன்றுதான் இந்த அல் காய்தாவாக இருக்கலாம், இந்த அதாவது தாயிஷாக இருக்கலாம். இவர்கள்லாம் யாருன்னா நம்ம அரபு நாட்டுடைய தயாரிப்புகள். உண்மையிலே அகப்படுறதுல அதிகமானவங்க யாரு? இந்த பாஸ்போர்ட்டில் தான் அகப்படுவாங்க. இந்த நாட்டுக்குள்ள பாஸ்போர்ட் அங்கே இங்கெல்லாம் மற்ற நம்ம இலங்கையில் அங்கே இந்தியாவில் இருந்து அல்லாஹ் அக்பர்ட்டு வந்து விஷயம் தெரியாமல் இறங்கினவங்க இவர்கள் தான் அங்கே என்ன செய்வார்கள், பாஸ்போர்ட்டில் என்ன செய்வாங்க, மாட்டுவாங்க அல்லது பாஸ்போர்ட்டை கிழிச்சிருவாங்க. மார்க்க அறிவில்லாமல் தேவையில்லாமல் உணர்ச்சி ஊட்டப்பட்டு அறிவில்லாமல் வளர்க்கப்பட்ட அநியாயமாக்கப்படுகின்ற இளைஞர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மாதிரி அகப்பட்ட உடனே இவர்கள் எப்படி எழுதுறாங்க தெரியுமா? இவர்களெல்லாம் அமெரிக்க கைக்கூலிகள், மத்திய உலகின் செல்வாக்கு நலவுகளுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் என்று எழுதுறாங்க. அப்படி எழுதுறாங்களா இல்லையா? இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் எழுதக்கூடிய. இப்போ கேட்குறாங்க அந்த ஆதில் ஜுபைர்கிட்ட, பாருங்க சகோதரர்கள், இதெல்லாம் சும்மா கதைகளாக சில நியாயப்படுத்தல்களுக்காக பேசுறேன்னு கூட நீங்கள் நினச்சிடக்கூடாது. கேட்குறாங்க, அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். கேளுங்க, இதெல்லாம் நீங்கள் ஈரான் பயங்கரவாதம் பண்ணுறீங்க, அதன்றீங்க இதன்றீங்க, ஆனால் செய்கிற பாஸ்போர்ட்டில் எடுத்து பார்த்தா நீங்கள் தான் செய்கிறீங்க, அதில் இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், அப்படியாக இருந்தால் ஏன் நம்ம ஈரானில் ஒரு பொம்சும் வெடிக்கலை? இவங்களால் ஒரு குண்டு கூட இவர்களால் வெடிக்கலையா? அந்த நாட்டில் உண்டாவது வெடிக்கணுமே. நம்ம உருவாக்கியா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை உள்ள நாடு அது, அந்த நாடு தானே. அங்கே ஒரு இடமாவது வெடிக்கட்டுமே. ஏன் எல்லாம் நாங்கள் வெடிச்சு சாகிறோம்? விளங்கிட்டா? நாங்கள் ஏன் எங்களோட பள்ளிகள் வெடிக்குது, எங்களுடைய இராணுவ தளங்கள் வெடிக்குது, நாங்கள் இலக்கு வைக்கப்படுறோம், எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, என்ன காரணம் அது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு பிறகுமா இந்த கேள்விக்கு பின்னணியில் யாருக்காக பதில் சொல்ல இயலுமா? அப்போ நம்ம என்ன நடக்கிறது என்பதை அவர் கேட்ட ஒரு கேள்வியில் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் கேட்ட ஒரு கேள்வியில் பதில் சொல்ல முடியலை. என்ன அன்றைக்கு இந்த வச்சு பதில் சொல்லி இருக்க வேண்டும். பகிரங்கமாக நடக்கக்கூடிய அவர்களுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சாளர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோ நடக்கக்கூடிய விளக்கம் இது சொல்ல முடியல. அப்போ பட்டியல் போட்டு காட்டுறார், ஈரான் செய்த தீவிரவாதம் உலக ரீதியாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன பயங்கரவாதங்கள் என்ன செஞ்சிருக்கிறது, செய்திருக்கிறது அப்படின்றது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே எங்கே 2 நாடுகளுக்கும் நலவு இருக்குமோ அந்த நாட்டில் நடுவர்களாக இவர்கள் வந்து இறங்கி என்ன செய்வாங்க, கூட்டாக இருப்பார்கள் 2 நாட்டுடைய அபிலாசைகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனேயே கட்டுமையாக பாராட்டி வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. இன்னமும் ஹலீஃபாவை வந்தாருங்க, இங்கேயும் கொஞ்சம் ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டியதை நம்ம என்ன வழிகட்டு போய் இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளவர் தாண்டு பாராட்டெலாம் கொடுத்தாங்க. ஏன்? அவருடைய கொள்கை இவங்களுக்கு விளங்கிச்சு, இவர் கொஞ்சம் வியாபாரியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் சிந்தனையெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆதில் ஜுபைர் போய் எல்லாம் பேசி 10 வருஷத்துக்கு நீடிச்சிட்டு வந்துட்டார். அந்த தண்டனையை முற்றுகை, அதாவது பொருளாதார தடையை நீடிச்சு வந்துட்டார். இப்போ உடனே என்ன அறிவிச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் இது அவர் ரத்து செய்யறதுக்கான எந்த ரைட்டும் இல்லை, நாங்கள் அணு தயாரிப்பில் ஈடுபடுவோம்ட்டாங்க. சரியா? எல்லாம் ஒரு நாடகம். விளங்கிட்டா?
இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பகுதி எதையும் விட்டு இப்பொழுது முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கக்கூடியதில் மிகப்பெரிய பங்காளராக இருக்கிறவங்க தான் நம்ம பார்க்குறோம். சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்ட நாள் அது ஹஜ்ஜி பெருநாள். ஹஜ்ஜி பெருநாள் நம்ம எல்லாரும் உலகமே கவலையில் இருக்குது. சரிப்பில்லை, அவர் நல்ல ஆட்சியாளராக கெட்ட ஆட்சியாளர் ரெண்டாவது. ஆனால் இன்னொரு நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டு ஜனாதிபதியை மரண தண்டனை கொடுக்குற நேரத்தில் எந்த ஒருவருடைய மனசை என்ன செய்யும், கொஞ்சம் கவலைப்படத்தான் செய்யும். அந்த டைமில் சந்தோஷமாக கொண்டாடின ஒரே நாடு ஈரான். சந்தோஷமாக கொண்டாடின ஒரே நாடு. நம்ம சேனல் எல்லாத்துலேயும் பார்த்து நம்ம ஒளிபரப்பெல்லாம் கொண்டு போய் தாங்க அவங்க ஒளிபரப்பின பிரஸ் டிவியில் நம்ம கண் முன்னாலே செய்தோம், எல்லாரும் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கோர முகத்தை கொண்டவர்களை நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படி என்று சொன்னால், ஒரு வார்த்தை எழுதாத சஞ்சிகைகளாக நமது சஞ்சிகைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதில் மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம், சஞ்சிகை நம்ம நாட்டில் வெளிவரக்கூடிய தமிழ் சஞ்சிகைகளை இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று, அவர்களது கொள்கையை பிரதிபலிக்கின்ற அமைப்பில், அவர்களுடைய இயக்கத்தை பிரதிபலிக்க அமைப்புன்ற வருகிற சஞ்சிகள். சரி, அவர்களுக்கு அதில் ரைட் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அது சரியோ பிள்ளையோ அவர்கள் அதை எழுதுது ரைட். ஆனால் சில நேரத்தில் சில மக்களுடைய முயற்சியின் காரணமாக தினசரி சஞ்சிகைகள் சில சஞ்சிகைகள் என்ன செய்யும் உருவாகும். அல்லது வாராந்த சஞ்சிகைகள் கவர்மெண்டால் நடத்தக்கூடிய அல்லது எல்லாருக்கும் பொதுவாக வார சஞ்சிகைகள். அதிலே நம்ம கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கிறது தானே, அதனால் அவங்க போயிடுவாங்க. போய் அது இஸ்லாமிய பக்கத்தில் என்ன வேலை செய்கிறாங்கண்டா, இதுதான் வேலை செய்கிறது. என்ன செய்கிறது, இந்த கருத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி திணிக்கிறது. பெரிய படமடை போடுறது, போட்டு யமனில் சவுதி அரேபியாவின் அட்டகாசம், நமக்கு எங்கே நம்ம நாட்டில் எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதே, அதனால் பார்த்துட்டு இவ்வளோ மிக கொடுமைக்காரன் ஆகிக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுங்க. இந்த மாதிரியான போட்டோக்களை போட்டு பகிரங்கமாக எழுதினார்கள். பகிரங்கமாக என்ன செய்தார்கள், எழுதினார்கள் என்றதை பாருங்க. எதை எடுத்தாலும் ஒரு காழ்ப்புணர்வோடு நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அதனால் அந்த மாதிரி சகோதரர்கள்ட்ட எங்களோட பணிவான வேண்டுகோள் என்ன தெரியுமா, நீங்கள் சவுதியை ஆதரியுங்கள் என்று சொல்லலை, விமர்சிங்க, முழு ரைட் இருக்கு. நீங்கள் ஹலீஃபாவை விமர்சிக்கவும் இல்லை, நபித்தோழர்களை விமர்சிக்கவும் இல்லை, குர்ஆனை விமர்சிக்கவும் இல்லை, ஹதீஸை விமர்சிக்கவும் இல்லை. நீங்கள் ஒரு நாட்டை விமர்சிக்கிறீங்க. உங்களோட பார்வையில் அது விமர்சனமாக சரியாக இருந்தால் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது நிறையாப்பட்டால் எழுதுங்க. ஆனால் அதோடு சேர்த்து அவங்களையும் பாருங்கள். யாரே, நீங்கள் இன்னொருவருடைய எஜெண்டாவில் உள்ளவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டாம். ஈரானுக்கு நீங்கள் என்ன நியாயம் வழங்குறீங்கன்னு எழுதுங்க. ஈரானை நீங்கள் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறதுடைய அர்த்தம் என்ன? இந்த நாட்டில் மார்க்கெட் பண்ணுறாங்க. வன்முறை அணுகுமுறை இல்லை என்று சொன்னால் அவர்களெல்லாம் நம்ம பகிரங்கமாக அடையாளப்படுத்தலாம். பேச்சுவார்த்தை அணுகுமுறை இருப்பதனால சொல்கிற அன்புள்ள சகோதரர், இந்த நாட்டில் வந்துட்டு மார்க்கெட் பண்ணி நினைக்கிறீங்க, என்ன லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க? அதனால் நமது நாட்டு மக்கள் ஈரானில் போய் இறங்க சொல்கிறீங்களா, அல்லது இவர்களால் நம்ம நாட்டுக்கு பெரிய வளம் என்று சொல்கிறீங்களா, அல்லது அந்த கொள்கை சரி என்று சொல்கிறீங்களா, அல்லது இவர்கள் விடுதலை தேடி தர போகிறான்னு சொல்கிறீங்களா? எதை சொல்கிறீங்க? அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன தேவை, என்ன தேவைக்காக சொல்கிறீங்க? அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பெரிய ஒரு மோசமான. இதுலையும் நீங்கள் பார்க்கலாம், இந்த நாட்டில் ஏதாவது பொருளாதார வீழ்ச்சி வந்தோடனே முதலாக சந்தோஷப்படுறது முஸ்லீம் ஆகிக்கிறத கவலையாக இருக்குது. முட்டிஞ்சுது சவுதி, அவ்வளோதான்றா ஒரு ஆள். எப்படி முட்டிஞ்சுது, அவ்வளவுதான். 2030 ஒரு நாடகம், 2030 ஒரு நாடகம் இப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ வந்து சந்தோஷப்படுறதுல என்ன என்ன இருக்குது? 2030 சவுதி உனக்கு சந்தோஷம், இப்போ இதில் என்ன இருக்குது? உனக்கு மறுமையில் நன்மையா, அல்லது இந்த உலகத்தில் நன்மையா, அல்லது யகூதிகட்ட ஆட்சி முடிய போகிற சந்தோஷமா, என்னதை நீ சொல்ல வாரா என்றது விளங்கலை. என்னதை சொல்ல, அல்லது ஒருவேளை இவங்க அணு ஆயுதம் தயாரித்து அமெரிக்கா கடிதமெல்லாம் எழுதலையே, சவாலுடைய, அதனாலயா? அன்புள்ள சகோதரர்களை, அணு ஆயுதம் தயாரிப்பதை விட்டு சில முக்கியமான வல்லரசு நாடுகளை தூரமாக இருப்பதனுடைய பாதிப்புக்களை நாங்கள் காணலை, அவங்க கண்டாங்க. அந்த பாதிப்புகளால் இந்த உலகம் செதர்னத்தை கண்டாங்க, இன்று வரைக்கும் அனுபவிக்கிறத கண்டாங்க. ஜப்பானுடைய பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அவட வல்ல. ஆனால் நேரடியாக பாதிப்பை கண்ட நாடு அது, தானே தலையிட்டு தானே அனுபவித்த நாடு. உலகத்துக்கு சண்டித்தனம் காட்ட போய் தானே அனுபவித்த நாடு அது. அதோட தலை குனிஞ்சது தான். என்ன தலை குனிவது? கௌரவமான தலை குனிவு. நீ வேண்டிய, நான் இதுக்கு வரலை, என்னட்ட ஈரானுவோ எனக்கு வேணாம் அப்படி என்று சொல்கிற நிலை அளவுக்கு வந்தது. அன்புள்ள சகோதரர்களே, எதை எடுத்தாலும் அநியாயமான முறையில் பேசக்கூடிய நிலையை பார்க்கலாம். இன்னொரு நாட்டு பர்மா சம்பந்தம் இப்போ இன்றைக்கு எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்குது. அரக்கான், இதில் மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? அரக்கான் பர்மாவுடைய அந்த நாட்டு மக்கள் முஸ்லீம்கள் எங்களை பார்க்கவில்லையே என்று கவலைப்படுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம். இப்போ அவங்க எப்படி கவலைப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? ஹலபில் பெரிய அநியாயம் நடக்கு, அதனால முஸ்லீம்கள் அங்கே பார்த்துக்கிட்டிருக்கிறாங்க. இனி எங்களுக்கு என்ன செய்யலாது, அவர்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் அடிபடத்தான் வேண்டும் என்கின்ற நிலைமையில் இப்போ என்ன செய்யுது, அரக்காண்டு இருந்து கண்டிருக்குது. ஏனென்றால் இது மரபாக்கம் செய்யப்பட்ட நூற்றாண்டு பிரச்சனை. எது? பர்மாவுடைய பிரச்சனை.
ஆனால் ஹலப் இப்போ நடக்கிற பிரச்சனை. அதனால் ஹலபை தான் பார்க்கணும். நாங்கள் அடிபட்டு மரணிப்போம் என்கின்ற லெவலில் அவர்களுடைய லைஃப் என்ன செய்யுது, போய்கொண்டிருக்குது. அவ்வளோ வேதனையான நிகழ், அதாவது 2009-10 இருந்து நடந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த இனப்படுகொலை நடந்துட்டு வருது. ஏன் இனப்படுகொலை அவ்வளோ பயங்கரமாக இனப்படுகொலை செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கவேன் அப்படி செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லி, மகிழ்ச்சி 4-5 பேருக்கு இருக்கலாம், வெறி உள்ளவர்கள், அதெல்லாம் நோக்கம். செய்தி பரவணும், பயங்கரம் ஏற்படணும். தாத்தாரியர்களுடைய அணுகுமுறை அதுதான். போகிற நேரத்தில் பயங்கரம் ஏற்படணும். தாத்தாரியர்கள் ஒரு ஏரியா பிடிச்சாங்கன்னா என்ன செய்வாங்க, டோட்டல் பெண்களை அடிமைப்படுத்தி அந்த நாட்டுக்கு கடத்துவாங்க. டோட்டல் ஆண்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லி எரிப்பார்கள். அந்த ஊரே பத்தி எரியும், ஊரை விட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் அவங்களது. இந்த செய்தி கேள்விப்பட்டா எப்படி இருக்கும் அடுத்த நாட்டுக்கு? இதுதான் அணுகுமுறை. இந்த மாதிரி கொட்டுமை செய்தால் திருப்பி இந்த நாட்டில் வாழணும் யாரும் நினைக்க கூடாது. இஸ்ரேலிய கொடுமையெல்லாம் தலைகீழா மிஞ்சி போய்கின்றது. இஸ்ரேலிய கொடுமையெல்லாம் தலைகீழாக மிஞ்சி போய்கொண்டிருக்கக்கூடிய கொடுமை இது. ஆனால் அதை எழுத யாரும் இல்லை. பலஸ்தீனில் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் பாதிப்பு, பலஸ்தீனில் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் பாதிப்பு. மற்றவங்களாம் முஸ்லீம்கள் இல்லையா? மற்றவர்கள்லாம் முஸ்லீம்கள் இல்லை, எல்லாருமே பாதிப்பு. எல்லாரும் வேதனைப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஒரே நாட்டை குற்றச்சாட்ட வேண்டாம். நீங்கள் அந்த நாட்டை சேர்த்து இந்த நாட்டை குற்றம் சாட்டுங்க, அந்த நாட்டை சேர்த்துக்கங்க. அதுலேருந்து விடுதலை பெற சொல்ல, அது எந்த இதுவும் இல்லை. அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் சேர்க்க முடியல, என்ன காரணம்? ரைட். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். வரலாறு தெரியாத நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளோ குடும்பம் நடக்குது, சவுதி தலை போடலை, எங்க மியான்மாரில் இப்போ தலை போடலையாண்டு. உங்களுக்கு தெரியும், கிங் ஃபைசலுடைய ஆட்சி காலத்தில் பர்மாவில் பெரிய கொடுமை நடந்த நேரத்தில் இந்த நாடு திறந்து விடப்பட்டது, வாங்க இங்கேன்னு சொல்லி. எவ்வளோ பேர் என்ன செய்யலாம், வரலாண்டு. இன்றைக்கு மக்காவுடைய சனத்தொகையில் பர்மா மக்கள் 15%, 15% மக்கள். இப்படி ஈரானுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு நடிப்பு. பர்மாலேருந்து ஆக்களை கொண்டு வந்ததெல்லாம் ஒரு நடிப்புன்னு முடிச்சிருவாங்க. ஆனால் ஈரானுக்கு எதுவும் கேள்விப்படலையே, அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கும். இது மூளை உள்ளவண்ட வேலையா அல்லது நோக்கம் உள்ளவண்ட வேலையா? இந்த பதில் கண் முன்னால் நம்ம கண்டு கொள்கிறோம். பர்மா மக்களுக்கான கதவு அங்கே என்றைக்கும் அவன் திறந்ததில்லை, என்றைக்கும் திறந்தது கிடையாது. ஈரானுக்கு போனவர்களிடத்தில் நீங்கள் விசாரியுங்கள். தலைநகரில் யூதர்களுக்கான மத ஆலயம் உண்டு, அஹ்லு சுன்னாவுக்கு ஒரு பள்ளி இல்லை. தலைநகரில் யூதர்களுக்கான வணக்கஸ்தலம் உண்டு, முஸ்லிம்களுக்கான ஒரு பள்ளி இல்லை. முடிஞ்சா நிரூபிக்க சொல்லுங்க, கட்டவும் முடியாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கான ஒரு பள்ளி கூட இல்லை. எப்படி நமது நாடுகளில் சிறுபான்மைக்காக பல அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றனவோ, அதுபோல அஹ்லு சுன்னாவுக்காக பல அமைப்புகள் அங்கே என்ன செய்யுது, போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன காரணம்? அஸ்பஹான் என்ற ஒரு மாநிலம், ஈரானது மாநிலம். அதில் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்கள். அங்குள்ள யூதர்கள் இருந்து பலர் இடம்பெயர்ந்து எங்கே போகிறாங்க, இஸ்ரேலுக்கு போகிறாங்க. அதனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் உறவு உண்டு. அங்கே யூதர்கள் இருக்கிற நாடு அது, யூதர்கள் இருக்கிற நாடு அது. இங்கே யூத ஒரு பாஸ்போர்ட்டில் யாரா இங்கே வரலாமா? வர முடியாது. அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? நடிப்பு. அதுக்கு என்ன பேர்? நடிப்பு. பாஸ்போர்ட்டோட போக முடியுமெண்டா அதில் ஒரு இஸ்திராத்தீஜியா, தூரப்பார்வை, கோரப்பார்வை. இதெல்லாம் அன்புள்ள சகோதரர்களே, யாருக்காவது நேர்மையாக நின்று பேச முடியுமா? விளக்கம் கேட்க முடியுமா? முடியாது. இப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் என்றைக்கும் பேசுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹிஸ்ட்ரியோடு வரணும், உணர்வோடு வரக்கூடாது. ஹிஸ்ட்ரியோடு வரணும். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒவ்வொரு இடமாக பிரித்து பிரித்து நம்ம கேள்வி கேட்போம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். கடந்த காலத்தை விடு என்று சொல்லக்கூடாது, நவீன காலத்தை விடு என்றும் சொல்லக்கூடாது. ரெண்டையும் கேட்டு பேசினோம் என்று சொன்னால், திருப்பியும் நான் தான் சொல்கிறேன், இவர்கள் யாருடைய கைக்கூலிகளாகவும் இருக்கலாம், யாருடைய பாதுகாப்பாளர் இருக்கலாம். ஆனால் ஈரான் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயங்கள் யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. யாரும் மறைக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் உலகத்தின் மிகப்பெரிய 2 த்ரெட் என்ன தெரியுமா? ஒன்று ஹவாரிஜிகள், 2வது ஷியாக்கள். என்றைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முதல் பிரிவு யாரு? ஹவாரிஜிகள். 2வது தோன்றியவர்கள் யார்? ஷியாக்கள். என்றைக்கும் அவர்கள் பாதகமானவர்கள் தான் அந்த 2 பேரும். ஹவாரிஜிகள் யார்? சுருக்கமாக விளங்கிக்க, மார்க்க அறிவில்லாத, அதீத மார்க்கப்பட்டுள்ளவர்கள். என்ன இல்லாதவர்கள்? மார்க்க அறிவில்லாத, மார்க்கம் அதீத பற்றுள்ளவர்கள். நோக்கம் நல்லது, அவங்க இஸ்லாமிய கிலாபத்தை ஏற்படுத்தணும் நோக்கம், நல்ல நோக்கம், அறிவு இன்மை. இதனால ஆயுதம் தூங்கி முஸ்லிமை கூட போடுற அளவுக்கு என்னது போராடுவார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, அங்கே நடந்தது ஒரு டாம் விளையாட்டு. சிரியாவில் நடந்து கொண்டிருந்தது ஒரு டாம் விளையாட்டு. அதாவது ஜெய்ஷுல் ஹுர், சுதந்திரமான அந்த படையினர் என்றவர்கள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறாங்க. இங்கே ஜபஹத்துன் நுஸ்ரான் ஒரு படை போராடி கொண்டிருக்குது. வெற்றி பெற மாதிரி வந்தோன்னே இந்த குரூப் இறக்கி விட்டாங்க. அடுத்த குரூப் என்ன செஞ்சாங்க? இறக்கி விட்டாங்க. நாங்கள் தான் ஹிலாபத்தை இறக்கி விட்டு அடுத்து என்ன நடக்கும்? உள் சண்டை. ஹவாரிஜிகள் மிக ஆபத்தானவர்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு. ஹவாரிஜிகள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மிகவும் ஆபத்தானவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்து அடக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததா வரலையா? அந்த நிலைமை வந்து ஷியாக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் எப்பொழுதும். காரணம், அவர்கள் பாரசீக கனவோடு வாழ்கின்றவர்கள். அவர்கள் பாரசீக சாம்ராஜ்ய கனவோடு வாழ்கின்றவர்கள். யூதர்களுக்கு அவர்கள் என்றைக்கும் பகைவர்களாக இருந்ததில்லை. பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்தில் ராஃபிலா லில் யஹூத் என்று 2 பெரிய நூட்கள் வெளியிட்டார்கள். யஹூதிகளும் ஷியாக்களும் கொள்கை ரீதியாக எப்படியெல்லாம் ஒன்றுபட்டு வருவார்கள் அப்படி என்பதற்கான முழுமையான இது என்ன செஞ்சாங்க? போட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான காரணம், நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களுக்கான காரணம், இஸ்லாமிய சமுதாயம் இந்த 2ஐயும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிட்டு வருவதை நம்ம உணர வேண்டும். சரி, நமது நாட்டில் நம்ம ஷியாக்களை ஆதரிக்கின்றவர், ஷியா கொள்கையில் ஆதரிக்கின்றவர்கள் இந்த இமாமியத்து கோட்பாடின் காரணமாக ஆதரிக்கிற ஒரு பிரிவுகளை, ஒரு போக்கினரை நம்ம சுட்டி காட்டினேன். இன்னொரு போக்கினரும் வைக்கிறாங்க. அது நம்ம இன்னும் விளங்கல சகோதரர்களே. ஆனால் ஆயுதம் அவர்கள் கையில் போனால் நாங்கள் யாருன்றது அவங்க காட்டுவாங்க. நாங்கள் யார் என்பதை அவர்கள் காட்டுவார்கள். அடுத்தவங்க யார் தெரியுமா? சூஃபிகள், தரிகா பிரிவினர். அவர்களுக்கும் அவருடைய எல்லா சில்சிலாம் எங்கே போய் முடியும்? அலி ரலியல்லாஹு போய் முடியும். அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ போய் என்ன செய்யாது? முடியாது. அவர்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல, நல்லவர்கள் அல்ல. அப்போ சில்சிலா உண்டு, அங்கே போய் தெரியாமலாக போய் முடிய வேண்டியதானே? முடியலையே. எல்லாம் அலி ரலியல்லாஹு சில்சிலா போய் முடியுது. யார் ஊடாக போனாலும் சரி, அப்துல் காதர் ஜெயிலானி ஊடாக போனாலும் சரி, நாகூர் ஊடாக எவர் ஊடாக போனாலும் சரி, முடிகிற சில்சிலா எங்கே முடியும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே ஜம்ப் அடிச்சு ஹிதருக்கு போயிடும். இப்படித்தான் நிற்கிறதே தவிர இவர்களில் போய் என்னது ஒரு இதை பக்கத்தில் எல்லாம் அளவியா சேர்ந்து தான் வரும். அளவியா சேர்ந்து வரக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ இன்றைக்குள்ள பஷார் அல் அசத் என்ன பிரிவை சார்ந்தவர்? அலவியா, நுசைரியா பிரிவை சார்ந்தவர். அன்புள்ள சகோதரர், இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நமது நாட்டில் இப்போ அதாவது இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பயங்கரவாதம் திட்டமிட்டு இப்போ அது வேறு ஊண்டிட்டு விளங்கிட்டா. இப்போ வேறு ஊண்டி கொண்டு வரக்கூடிய ஒரு பயங்கரவாத இலங்கையில் பிபிஎஸ். இவங்க அடிக்கடி அந்த பேசக்கூடியவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நான் இந்தியாவில் அப்படி பேசியதாக அறியலை, தெரியாது. எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் நாம் குறை சொல்லவில்லை, இந்த நாட்டில் எல்லா முஸ்லீம்களையும் நான் குறை சொல்லலை. இங்கே இந்த முகத்தை மூடிக்கண்டு இந்த ஜுப்பாவை போட்டுட்டு ஒரு பயங்கரவாதிகள் மாதிரி கரண்டைக்கு மேலே உடுத்துட்டு தாடியை வளர்த்துட்டு தெரிஞ்சிருக்கிறாங்களே, இவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன், இவர்களைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றவங்களை அவங்கெல்லாம் எங்கள் நாட்டில் பழைய குடிகள் விளங்கிட்டா, பழைய குடிகள் சோனகர்கள் நம்ம நாட்டில் சொல்லுவாங்க விளங்கிட்டா. நம்ம இந்தியாவில் சோனகர் தெரியலாம் விளங்கிட்டா, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது யாரா இவன் இப்படி பிரித்தா, இவனுக்கு என்ன அவ்வளோ விளக்கமாய்க்கு அகைதால அப்படின்னு பார்த்தா இன்ஃபார்ம் விளங்கிட்டா. இங்கிருந்து இன்ஃபார்மை சேர்க்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. என்ன சேர்க்கறது? எல்லாம் இவங்களால தான் பிரச்சனை, நாங்கள்லாம் ஒன்று கொண்டா எப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் அப்படி என்ற பிரச்சனையை தெளிவாக விளங்கப்படுத்துகிறாங்க. தெளிவாக என்ன செய்கிறாங்க? விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? இதில் தௌஹீத்வாதிகளை மட்டுமல்ல, தரீக்கா அல்லாத எல்லோரையும். தரீக்கா அல்லாமல் யார் யாரெல்லாம் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறீங்க, உங்கெல்லாம் யார்? புதுசாக வந்த முடன் முஸ்லிம்ஸ். இவங்கெல்லாம் சரி வர மாட்டாங்க, இவர்கள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படி என்றதுல இவங்க தங்களே தரீக்கா காப்பாற்றினா சரி. ஏன்னா ஏற்கனவே அவங்க நம்மளே அழிக்க ட்ரை பண்ணவங்க தானே. பள்ளிகளில் பூந்து அடித்து உடைச்சி கொன்று விரட்டி விளங்கிட்டா ட்ரை பண்ணவங்க. இப்போ ஆயுதம் அவங்களோட கையில், மற்றவங்களோட கையில் போச்சுன்னு வைங்களேன், சப்போர்ட் பண்ணுவார்கள் போல் அவங்களோட பேச்செல்லாம் என்ன செய்யுது இருக்குது. பேரிட்டு சொல்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் ஆச்சரியப்படுகிறோம். படித்த சில மக்கள் பேசுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், நம்ம ஒரு தலைவருடைய செய்தியை போடுறோம். இந்த நாட்டு மக்கள் எப்படி சிங்களவர்கள் போன்று இந்த நாட்டு மக்களும் பழையவர்கள் என்று ஒரு தலைவர் சொன்ன செய்தியை போடுறோம். உடனே போடுறாங்க. அது அவர் சொல்றது யாரு தெரியுமா? இங்கிருந்து பூர்வீக குடி முஸ்லீம்கள் சொல்றாங்க, உங்களை சொல்லவில்லை அப்படின்றாரு. யார் நாங்கன்னு பார்த்தா இதுதான். இவங்கெல்லாம் திடீர்னு செட்டப்ல உளுந்த மாதிரி என்னது இவர்களை பிரிச்ச பேசுறாங்க. இது எங்கிருந்து வந்த ஏஜெண்டா? இது இப்படி ரெண்டா பிரிச்சா யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்றைக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க,
கவர்மெண்ட்டு எப்பொழுதும் அரசாங்கம் எப்பொழுதும் ஷியாக்களுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். ஏண்டா எந்த கொள்கையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய டோட்டல் தைரியம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு எதிராக என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். என்றைக்கும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். நம்ம நாட்டில் மிகவும் வேறு உண்டு இருக்கக்கூடிய அமைப்பு எது? போரா. மிகவும் வேறு உண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அவர்களுக்கு அப்படியே பெரிய லிங்க் உள்ள நாடு ஈரான். அவர்களுக்கு இடையில சில விரோதங்கள் இருக்கு பிரிவு அடிப்படையில், ஆனால் லிங்க் உள்ள நாடு அதுதான். அன்புள்ள சகோதரர்களை, அவர்களுக்கும் ஜொரஸ்டியன்களுக்கும் மஜூசியலுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும், ஜொரஸ்டியன்ஸுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இரண்டாவது ஹவாரிஜ் பயங்கரவாதம் தான். அது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் யார் வன்முறையால் அணுகணும் என்று நினைக்கிறாங்களோ அது என்னது, அதான் ஹவாரிஜ் கொண்ட பயங்கரவாதம். முஸ்லிம் சமுதாயத்தில் எவ்வளவு காதியானிகளாகிக்கட்டு ஷியாக்களாகி யாராக இருக்கலாம், வெட்டி கொண்டு அணுகணும் என்ற பயங்கரவாதத்தை யார் நிலைநாட்டினாலும் அவனோட பேர் என்ன, அவன் ஹவாரிஜ் சிந்தனை உள்ளவன் தான். ஆயுதம் நீட்டக்கூடாது. எவ்வளோ பெரிய கொள்கை அந்த என்ற அளவுக்கு அலிரதில் அவங்க சொன்னாங்க. அவங்க தனிப்பிரிவாக போய் ஆட்சி அறிவித்த நேரம் கூட அலிரதில் அவங்க செய்யலை, ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு முஸ்லீமை கொண்ட நேரத்தை தான் சொன்னாங்க, எஹ்வானுனா பகவ் அலைனா, எங்கள் சகோதரர்கள் எங்களுக்கு ஏற அத்துமீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எம்மை சூழ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் வைத்து திருப்பியும் எனது பணிவான வேண்டுகோள், நம்ம பேசுகிறதுல தெளிவாக விளங்கும், சவுதி ஆதரவு விளங்கும், அரபு அளவு ஆதரவு விளங்கும், அது ஒரு பக்கத்தில் வைங்க, நம்ம ஆதரவாளராக இல்லையா அதுக்கு என்ன பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த செய்தியில் நான் சொல்ல நினைக்கிறேன். எதிர்க்கிறவர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நேர்மையாக ஈரானையும் சேர்த்து எதிர்ங்க. அவர்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த பங்களிப்பை ஏதாவது காட்ட முடியுமானா காட்டுங்க. அப்படி ஏதாவது என்ன பெரிய பங்களிப்பு செஞ்சுக்கிறாங்கன்னு, என்ன கிராத் போட்டி நடத்திப்பாங்க நாட்டுக்கு வந்து, அவ்வளோதான். வேற ஏதாவது நம்ம நாடுகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார்களா என்றால் என்ன செய்யுங்க, காட்டுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி செய்யாத ஒரு சமுதாயத்தை என்றைக்கு நம்பிவிட வேண்டாம். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த சமுதாயத்தால் மிகப்பெரிய அநியாயத்தை தான் இந்த சமுதாயம் என்ன செய்கிறது, அடைந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இன்னும் பாரசீக புரட்சி கனவோடும் வல்லரசு கனவோடும் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயங்கரவாதம் தான் இதில் நடந்து கொண்டிருக்கு. தயவு செய்து எந்த நாடுகளை விமர்சிக்கின்றவர்கள்ட்ட நண்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட நான் பணிவாக கேட்டுக்கொள்கிற விஷயம் உண்டா, இதை சேர்த்து கொஞ்சம் விமர்சிங்க. டெய்லி எதை பற்றி பேசக்கூட என்னோட இதையும் பற்றி என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேசுங்க. எதையும் பற்றி ஈரான் என்ன இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துட்டீங்க அதையும் சேர்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் நடுநிலையார் என்ற ஒரு சிந்தனையாக நம்மளுக்கு என்ன செய்யும், விளங்கும். அமெரிக்காவை ஏசுகிற நேரத்தில் அப்படியே ரஷ்யாவும் சேர்த்து ஏசிருங்க. சரியா, அமெரிக்கா மட்டும் தனி ஏசுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ரஷ்யாவும் சேர்த்து என்ன செஞ்சிருங்க, ஏசுறீங்க. ஏண்டா முஸ்லிம்களுடைய எதிரிகள் எல்லோருமே என்ன எதிரிகள் தான் என்று பேசுங்க. அப்படி பேசாத விடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனை போக்கால் கவரப்பட்டவர்கள், தவறான முறையில் வழிநடத்தப்பட்டவர்கள் என்பதான் அர்த்தமே தவிர உங்களிடத்தில் எந்த நீதியும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நமது சகோதரர்கள் என்ன செய்யணும்டா, எதை எடுத்தாலும் பொதுவான விஷயங்களில் பேசுகிற நேரத்தில் ஒரு பெரிய பெரிய அழிவுக்கு நம்ம காரணமானவர்களாக மாறிவிடக்கூடாது. இறுதியான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ளாமல் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஹலபு மட்டுமல்ல, இந்த பர்மா போன்ற இடங்களில் நடக்கக்கூடிய கொடூரங்கள், அது அல்லாமல் ஏற்கனவே வளமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன், காஷ்மீர் போன்ற நாடுகளுடைய இந்த பயங்கரமான நிலைகளுக்கு நம்மளால் பங்களிப்பு செய்ய முடியாதா என்ற பெரிய கேள்வி நம்மிடத்தில் என்ன செய்து இருக்குது. நிச்சயமாக நம்ம உடல் ரீதியாக நம்மளால் பங்களிப்பு செய்ய முடியாது என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதனால் பங்களிப்பு செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். அதுக்கு நான் பல காரணங்களை விரிவாக ஒரு உரையில் சென்றவாறு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அதில் முதலாவது காரணம், நம்மளால் போக முடியாது. அந்த இடங்களுக்கு போவதற்கான சட்டப்பூர்வமான எந்த அனுமதியும் இல்லை, அதுக்கான ரூட்டுகளும் இல்லை. சட்டப்பூர்வமற்ற முறையில் நம்ம போனோம் என்று சொன்னால் நம்ம ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்துகிறோம். ஒன்று, நம்ம நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். யாரோ ஒரு நாட்டில் உள்ள முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்காக சொந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத பேரை எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறோம். இது நல்ல ஒரு நிலை அல்ல. என்ற அளவுக்கு நம்ம பாதுகாப்பை ஏற்படுத்த தான் நம்ம நாட்டுக்கு பார்க்கணும். மூன்றாவது, அதனால் ஏற்படக்கூடிய இன்னொரு பாதிப்பு என்னென்னு சொன்னால், நம்ம போகிற இடத்துல அங்கே உள்ளவர்களே உதவி செய்து கொள்ள முடியாத நிலைமையில் அவங்க வாழ்ந்து கண்டிக்கிறாங்க. அந்த நாட்டில் பர்மாவில் பிரச்சனைக்கு நம்ம போய் இறங்கினோன்னு வைங்களேன், அங்கே உள்ள முஸ்லீம்கள் பர்மாவில் சிட்டியில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா இல்லையா, ராங்கூனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரக்கானில் போய் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில தான் அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி அவர்களுடைய நிலை இருக்கும்போது நாங்கள் அங்கே போய் என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்பது வெள்ளிடை மலை. அப்படியே நம்ம அங்கே போவதாக இருந்தால் அங்கே போகாமல் நமது நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு போகிறதுக்கு 1000 இடம் என்ன செய்யுது எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இது ஒரு விஷயம். அடுத்து, அவர்கள் 4வது உதவி கேட்பதெல்லாம் யார்கிட்ட உதவி கேட்குறாங்க, தனிப்பட்ட மக்கள்கிட்ட இல்லை, உலகத்திலே உள்ள நிறுவனங்கள்கிட்ட, பொது நிறுவனங்கள், முஸ்லீம் அல்லாத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடுகள் அல்ல முஸ்லீம் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சத்தம் போடுறது அவங்க அந்த நாடுகளை பார்த்து தான். எனவே அந்த நாடுகளுடைய பங்களிப்பு தான் இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக அவர்களுடைய மனசு மாற, அவர்கள் இதில் போய் களமிறங்க தைரியமாக, பாத்தில் உள்ளவர்கள் எப்படி களமிறங்குகிறார்களோ அதே போல் ஹக்கில் உள்ளவர்கள் என்னது தைரியமாக களமிறங்க அவர்களுக்கு உறுதி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நம்ம என்ன செய்யணும். இது ஒரு பகுதி.
இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களை பல சகோதரர்களை நான் கண்டிருக்கிறேன், எங்களுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான். நம்ம ஹலப் பிரச்சனைகள், பர்மா போன்ற பிரச்சனை நடந்துட்டு நம்ம மனசு வேதனையில் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு வலிமா போய் தீவோம், நல்ல சாப்பாடுக்கு போயிருக்கோம், பெரிய சாப்பாடு முன்னால் இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை என்ன வரும் தெரியுமா? எப்படிரா தின்று, உண்மையாக ஒரு மன உணர்வு வரும், எப்படி தின்றதுன்னு நினைவு வந்தால் கூட அது நியாயம். எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வைங்களேன், அந்த டைமில் ஒரு பெரிய சகனை வச்சு தின்ற மாதிரி மனுஷன்லாம் இவன்லாம் ஹலபில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, பர்மாவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவன் இப்படி தின்றுட்டிக்கிறான், இவரும் தின்ன தான் செய்கிறாரு, அப்படி சொல்கிறத பார்க்குறோம். எந்த சாப்பாட்டை நீங்கள் தவிர்த்து கொள்ள தேவையில்லை. தயவு செய்து ஹராமான சந்தோஷங்களை தவிர்த்து கொள்ள முடியுமெண்டா அதே பெரிய விஷயம். ஹலாலான சாப்பாடை தவிர்க்க வேணாம். சுபகு தொழாமல் நிம்மதியாக தூங்குகிற சந்தோஷம் இருக்குதே, அதை தவிர்த்து பாருங்கள். நீங்கள் ஹலப் மக்களுக்கு செய்கிற பெரியோர் பங்களிப்பு. சந்தோஷமாக சினிமாவை ஹெட்ஃபோன் அடித்து கேட்டுட்டு மகிழ்ச்சியாக சிரிக்கிறீங்க, அதை தவிர்த்து பாருங்கள். இது நீங்கள் ஹலப் மக்களுக்கு செய்கிற பங்களிப்பு. எத்தனையோ ஹராமான சந்தோஷங்கள், வட்டி என்று மூழ்கி கண்டிக்கிறோம், இதுகளை தவிர்த்து பாருங்கள். இது நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நியமத்தை தந்திருக்கிறான். ஹலப் மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள், யாரெல்லாம் இந்த நியமத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேன், ஹலப் மக்களுடைய சோதனை எனக்கு தந்துடாதுன்னு சொல்கிறேன், அந்த பங்களிப்பு. மற்ற மற்றவர்களை பற்றி புறம்பேசி கோல் மூட்டி அவர்களை பிரித்து வஞ்சகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குணங்கள், ஹராமான சந்தோஷங்களை விடுங்க. இது நம்ம அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தோட வாழ வச்சுக்கிறானே, அதுக்கு நம்ம செய்கிற நன்றி செலுத்தல். நம்ம நிம்மதியாக வாழ வச்சதுனால தானே இவ்வளோ அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹலாலான சாப்பாடு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலாலான சாப்பாடை விட்டு, ஹலாலான வீடுகளை விட்டு, ஹலாலான வாழ்க்கையை விட்டு ஓலை வீட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை. மோசமான வாழ்க்கையை விட்டுருங்க. அன்புள்ள இவ்வளவு நடக்கிற நேரத்திலையும் சினிமா பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? மோசமான காட்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஹலபுடைய சோகமும் ஹலபுடைய வேதனையும் நெஞ்சின் ஒரு பகுதியை அழுத்தி கொண்டிருக்குது. இன்னொரு பகுதியில் என்ன? படமும் சினிமாவும், புதிய படம், அவர்களுக்கு கொமெண்ட்டும், அவர்களுக்கு வாழ்த்தும், அவர்களை பற்றிய சிரிப்பும், மோசமான நகைச்சுவையிலும் உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதை விடுங்க, போட்டோவில் உள்ளவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் நல்லா பார்த்துக்கலட்டும். நீங்க ஹராமான சந்தோஷங்களை விடுங்க. பெரிய சாப்பாடு சாப்பிட்டோன்னே உங்களுக்கு கவலை, நீங்க செய்யற ஹராம் நடக்குதா இல்லையா? ஹராமான சந்தோஷங்களை உங்களுக்கு விட, ஹலபை பற்றி பேசி வேதனைப்படக்கூடியவர்கள், பர்மாவை பற்றி வேதனைப்படக்கூடிய நாம், சுபகுடைய அதானுக்கு அல்லாஹ் நிம்மதியான சூழல் தந்திருக்கிறான், குண்டு வெடிப்பில்லை. நாங்கள் எதில் தூங்கல? முகையம்கள்ல, அதாவது கூடாரங்கள்ல தூங்கல. எங்களுக்கு போத்துவதற்கு எது? சீட்டுகள் எல்லாம் இல்லாமல் இல்லை, எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம், எங்களுக்கு எழும்ப முடியவில்லை. அவர்கள் கொடுமைப்பட்டு வேதனைப்படுறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் எழும்பி ஒரு இடம் போய் தொழ முடியவில்லை? எத்தனை பேர் அவர்களுக்காகவாவது எழும்பி தஹஜ்ஜத்தில் நம்ம தொழுது அழுவோம் என்று நினைத்திருக்கிறோம். இன்னும் யோசிக்க நிற்கிறாங்க, இன்றைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று, எழும்ப முடியவில்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஜிஹாத் என்ற ஒரு பகுதி எமது மீது கடமையாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வந்தால் எங்களோட உறுதி எப்படி இருக்கும்? எங்களோட கொடுமைகளுக்கு முன்னால் எங்களது நிலை எப்படி இருக்கும்? நினைத்து பாருங்கள். எல்லாரும் சோதனைகளின் பொழுது கேட்ட துவா என்ன தெரியுமா? ஃபிர்அவுன், மூசா அலைஹிஸ்ஸலாமும் பலகீனமாக இருக்கிற நிலையில, மூசாவுடைய சமுதாயமும் பலகீனமாக இருக்கிற நிலையில வெட்ட போறேன்னு சொல்றான். உங்களது வலது கையையும் இடது காலை நான் வெட்ட போகிறேன் அப்படி என்று சொல்ற நேரத்தில் எதுவும் செய்ய முடியல. உலகத்தில் எந்த அரசும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆயுத பலம் இல்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபக்லி அன்த மகால், நீ என்ன தீர்ப்பு சொல்ல போறியோ அதை சொல்லிவிடு. இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, நீ இந்த உலகத்துல தான் தீர்ப்பு சொல்ல போறாய். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீ எங்களை தண்டிப்பதெல்லாம் நம்ம ஈமான் கொண்டதற்காகத்தானே. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். அவங்க சொன்ன வார்த்தை ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், யா அல்லாஹ் பொறுமையை எங்கள் மீது கொட்டுவாயாக. சாதாரண சோதனை அல்ல சகோதரர்களே. காய்ச்சலுக்கும் தலைவலிக்குமே துடிச்சு போற நம்ம, ஒரு சாதாரண நஷ்டங்களுக்கு துடித்து போகின்ற நாங்கள், ஒரு சாதாரண இன்பத்தை விடுவதற்கு துடித்து போகின்ற நாங்கள், ஆயுதங்களுக்கு முன்னால், உறைகின்ற பணிகளுக்கு முன்னால், அந்த கூடாரங்களில் தனியே நிறுத்தப்பட்டு கூடாரத்துக்கு மேலே பாதுகாப்பு இல்லாமல் இருந்த நேரத்தில் எப்படி சோதனை இருக்கும்? அதனால தான் அந்த துவா, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, பொறுமையை கொட்டுவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மௌத்தாக்கி. எப்படி மௌத்தாகணும்? முஸ்லிம்களாக மௌத்தாகணும். யுத்த களத்திலும் சொன்னார்கள், இந்த இடத்திலையும் சொன்னாங்க. அப்ப நம்ம கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்ற சாதாரண ஹராமான ஒரு இன்பத்தை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. சாதாரண ஒரு ஹராமான ஒரு சினிமாவை விடுவதற்கு நம்ம தயாராக இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஹலாலை விட சொல்லி யார் சொன்னது? ஹலாலை விட சொல்லல,
ஹராம விட்டாலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னது நியமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவோம். என்னதான் சொல்லிட்டாலும் அடுத்த செகண்ட் அந்த பக்கம் போறாங்க. அடுத்த செகண்ட் தன் குழந்தைகளுக்கு ஹராமான விஷயங்கள் என்ன செய்ய ஈடுபடுத்துறாங்க. ஒரு எந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெற மாதிரி இல்லை. அதே பதவி வெறி, அதே அரசியல் வெறி, அதே இயக்க வெறி, அதே ஹராமான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை, பொருளாதார ஈட்டல், மோசமான நடை அப்படியே இருக்குது. ஆனா மற்றவன் ஹலாலா மிச்சம் திண்டா மட்டும் என்ன மனுஷனாய் வந்து கேட்கறது. மொத்தம் ஹோட்டல் உள்ள போட்டோ போட்டா மனுஷனாய் வந்து கேட்கறது. அவன் ஹலாலா இருந்தானே ஹராமா இருந்தானே மட்டும் நீ பாரு. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் மனதிலே எடுங்கள். எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்பதில் இது ஒரு மிக பிரதானமான பகுதி. அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தான வாழ்க்கை தந்திருக்கிறானே, அதை நன்றியோடு அணுகுவது. யா அல்லாஹ், அவர்களுக்கு இவ்வளவு சோதனை கூட. அன்புள்ள சகோதரர்களே, பனி 0, அதாவது வின்டர் 0 அடிச்சுக்கிட்டு நம்ம 9, 8 எப்படி இருக்குதுங்க? 0 என்று சொன்னால் எப்படி தெரியுமா இருக்குதாங்க? கூடாரங்கள்ல வாழ்றாங்க. வீடுகளில் வாழ்ந்தவங்க கூடாரங்களில் வாழ்ந்த எப்படி இருக்கும்? கூடாரங்கள் எப்படி என்று சொன்னால் திருப்பி மாற்றுவதற்கு வழி இல்லாத கூடாரங்கள். பார்க்கறதுக்கு அங்கே மனித நடமாட்டம் இல்லாத சிச்சுவேஷன். அதில் வாழக்கூடிய அகதிகள், உணவில்லை, கரண்ட் இல்லை, எதுவும் இல்லை. பனி உறைஞ்சி குழந்தைகள் மரணிக்கின்றன. இப்படி கல்லு கட்டியாக குழந்தைகள் மரணிக்கின்றன. கை குழந்தைகள். அதாவது அடிக்கிற அடியில் ஒரு பில்டிங் வந்து தூளாகுது. வாப்போட பேசிக்கின்றிருந்த புள்ள திடீர்னு தூளாகின உடனே அந்த புள்ள வந்து கல்லுகளுக்குள் இருந்து ரத்தம் தோய்ந்து வெளியாகி வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பாபா, பாப்பா எங்கன்னு அந்த புள்ள சொல்லிச்சு. ஏன்னா அந்த பிள்ளைக்குரிய அந்த சிச்சுவேஷன், அந்த நடைமுறை, அந்த சூழல் என்னன்னு விளங்கல. அந்த பிள்ளைக்கு வீடியோ எடுக்கக்கூடியவரை பார்த்து பாபான்னு நினைக்கிறவள் அவர் சத்தம் போட்டுக்கிட்டு தான் வீடியோ எடுக்கிறார். அந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக வேண்டி. பயங்கரமான சிச்சுவேஷன். கூலிப்படைகள் உட்பட, பஷாருடைய இராணுவம் உட்பட, ஈரானுடைய ஃபைலக் அல் குதுஸ் உட்பட இறங்கி சுத்தி அடிக்கிற இடம். பேலன்ஸான நியூஸ் பார்க்குறாங்க, ரஷ்யா நியூஸை பார்த்துக்க நிற்கிறாங்க. பேலன்ஸ் நியூஸா. அன்புள்ள சகோதரர்களே, பாதிக்கப்படுகின்றவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர். ஹலப் வரலாற்று புகழ்மிக்க நாடு. ஹலப் வரலாற்று புகழ்மிக்க இஸ்லாமிய அறிஞர்கள் பிறந்த மிகப்பெரிய ஒரு பிரதேசம் ஹலப். அஹ்லு சுன்னாவுடைய கேந்திர ஸ்தலம். என்றைக்கும் ஷியாக்கள் வாழ்ந்தது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்குது. எங்களால் வந்து சர்வ சாதாரணமாக வீட்டில் ஏசி இல்லாட்டி ஃபேன் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் நாம் இந்த நிலைமையில அல்லாஹ் தந்திருக்கிறானே நன்றி செலுத்தி எழும்பி ஒரு தஹஜ்ஜத்தை தொழுவோம். ஃபர்த கட்டாய கடமையான அந்த தொழுகையாவது நம்ம தொழுவோம். கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம், என்ன நம்மளுக்கு வந்துட போகுது. முடியவில்லை என்று சொன்னால் போய் பங்களிப்ப. ரெண்டாவது யோசிங்க, இந்த குளிர்ல சுபகுக்கு நம்மளால போய் அல்லாஹ்வுக்கு அவர்களிடத்தில் அல்லாஹ்வுக்காக துஆ கேட்க முடியும் என்றால் அதாவது 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் நீங்க எப்படி கண்ணீர் வடிச்சு சொல்லுங்க தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு இதுக்கு தீர்வு காண எனது பங்களிப்புன்னு இந்த உலகத்தில் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்தல. நிச்சயமாக நான் ஒரு பங்காளியாக என்ன செய்வேன், இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்பி மா தஅலா ஷுபத்தின் மினன் நிஃபாக். யார் யுத்தம் செய்யவில்லையோ, யுத்தம் பற்றிய சிந்தனையில் மரணிக்கவில்லையோ, அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களால் முடிந்த பங்களிப்பு என்ன என்று யோசிக்க வேண்டும். ஒரு பக்கம் பார்ப்பதா இந்த பக்கம் பார்ப்பதா என்று விளங்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இது போன்ற கொடூரமான காட்சிகளை பரத்தி கொண்டிருக்க வேண்டாம். உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமெண்டா சேர்த்துருங்க. மனசு அதாவது உருகக்கூடிய ஒரு காட்சி. அமெரிக்காவில் ஒரு பெண்மணி, கிறிஸ்தவ பெண்மணி, ஹலபில் நடக்கக்கூடிய இந்த கொடூரத்தை ரஷ்யா எம்பசிக்கு முன்னால் சிசிடிவியில் என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து இப்படி காட்டுறாங்களே எம்பசிக்கு முன்னால். இதுதான் ஒரு மனிதாபிமான உணர்வு என்பது. உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமெண்டா நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். ஆனால் தொடர்ந்து கொடூரங்களை பரத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களில் பலகீனமானவர்கள் அசைஞ்சிருவாங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு கொடூரம் பழகிடும். கொடூரம் என்ன செஞ்சிடும், பழகிடும். அது தேவையில்லை. நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிகிறது, செய்திகள் காதுக்கு வருது. நம்ம ஆக வேண்டியதை பார்க்கணும். ஆக வேண்டிய துஆக்களுக்கு பலம் இல்லை என்று நினைத்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறைந்த பலத்தோடு பத்ர் யுத்தத்துடைய அந்த நேரத்தில் செய்தது என்ன, துஆ தான். நமக்கு பத்ர் யுத்தம் ஒன்று முடிந்திருந்தால் அந்த களத்தில் போய் நம்ம செய்யலாம். அப்படி இல்லையா, துஆ என்பது மிக அற்புதமானது. அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தை என்ன செய்யறான், அந்த இடத்துல பார்க்கிறான். முஸ்லிம்கள் நிறைய பாவம் செய்கிறாங்க, அதனால் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டான்னு நினைக்க வேண்டாம். காரணம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், துஆவை அங்கீகரிப்பான்.
நம்ம அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாவியாக இல்லாமல் இருக்கணும் என்றதல்ல. அவன் காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், துஆவை அங்கீகரிப்பான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எங்களால் முடிந்த என்ன பங்களிப்புகளை நம்ம செய்ய முடியுமோ அதில் செய்ய வேண்டும். இது முஸ்லிம் சமுதாயத்துடைய இறுதி சோதனை அல்ல, இது இறுதி சோதனை அல்ல. இன்னும் எத்தனையோ சோதனை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர இருக்கிறது. அல்லாஹு தாலா நாளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நிம்மதியாக இருக்கக்கூடிய எங்களின் பக்கமும் இதை சுற்றி என்ன செய்யலாம், வர வைக்கலாம். அந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கை செய்தப்பட்ட அர்த்தம் கிடையாது. நிம்மதியாக நியமத்தோடு வாழுகின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அந்த மக்களுக்கு கருணை உள்ளவர்களாகவும் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் போலியான ஏமாற்றமான வழிகாட்டல்களிலிருந்து அல்லாஹு தாலா மனைவியை பாதுகாத்தரல வேண்டும். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும்.